Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. The Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series. Buy now. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. BTech Aerospace. பிட்வீன் ஒரு உமனுக்கும் மென்னுக்கும் ஒரு இருக்குது அதுதான் காட்டுறான்ற மாதிரி சொன்னேன். அவன் வந்து அப்படியே நல்லா இருக்கான்ண்ணா. கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளும் கரெக்டாக தான் காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணல. அப்போ அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட், ஒரு டைம் அதேதான் சொன்னேன், பெரிய காம்ப்ளிமெண்ட்ல. அப்புறம் எனக்கு கிரேசியாக ஒர்க் ஆனது வந்து அந்த ஆட்டோவை தூக்கிட்டு ஆன் கத்தி இது பண்ணுவாங்கல்ல படத்துல இருந்து திடீர்னு வெளியே வந்து ஒரு கிரேசி. எனக்கு எங்கே ஒரு இடத்துல இதுதான் கிளைமேக்ஸ் ஷார்ட்டா இருக்கும், ரிட்டர்ன் போகும்போது அதே இடத்துக்கு வருவாங்க, அந்த ஆட்டோவை மறுபடியும் தூக்கி ஆன் கத்தும் போது படம் முடியும்ன்ற மாதிரி எனக்கு இவங்க தான் வந்து பார்ப்பாங்க, அவங்க தான் வந்து பார்க்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்குள்ள அவர் எழுதுனார். எப்படி எழுதுனாருன்னா இந்த கொட்டுக்காளி மாதிரி ஒரு படம் வந்திருக்காரு. சைடில் ஒரு சரக்கு வாங்கிடணும், ரைட்டாக ஒரு கட்டிங் போட்டு. ஆனால் அது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யார் கேட்டாலும் சொல்லுவானுங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டாஸ்மாக் எங்கன்னு இருக்கு விடுதலை போலியோ கர்டன் போலியோ கிடையாது. அந்த மாதிரி கமர்ஷியல் இதோட வராதிங்க. இது ஒரு வகையான ஒரு படம், ரெக்வஸ்ட்டாக நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் படம் நாளைக்கு ரிலீஸ்னா எஸ்கே என்ன இன்னைக்கு ஒரு வீடியோ வருவார். இது வந்து பெரிய தப்பெல்லாம் மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசாத, அதுக்கான இதே கிடையாது. கலாட்டாவோட இந்த டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது சமீபத்தில் வந்த கொட்டுக்காளி படம் அதை பற்றி வந்து ஒரு ரவுண்ட் டேபிளில் கிரியேட்டர்ஸ் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ ஐ ஹேவ் ஆல் ஆர் ஃபேவரட் டைரக்டர்ஸ். ஐ ஹேவ் அருண் மாதேஸ்வரன் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், மடோன் அஸ்வின் சார் அண்ட் தி மேக்கர் ஆஃப் த ஃபிலிம் வினோத் ராஜ் சார். வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சார் அந்த மோடு வேணும் சார், இந்த மோடு வேண்டாம் சார். அங்கே உட்காந்து பேசி படத்தோட மூட் கட்ட நல்லா இருக்கும். சார் அவருக்கு வந்து மாண்டேஜஸ் டைலாக்ஸ் இல்லாமல் எடுக்கிற திறமை இருக்குது சார். எங்களுக்கு டைலாக்ஸ் கொஞ்சமே ஹெவியாக வேணும் சார். சார் டு பிகின் வித் ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்க்கும்போது இப்போ இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து பேசுகிறாங்க, இது வந்து ஒரு கமர்ஷியல் படம், இது ஆர்ட் படம், இது மெயின் ஸ்ட்ரீம் படம், இது அவார்ட் படம் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் என்ன சார்? அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது? கிரியேட்டர்ஸாக அது நீங்கள் சொன்னாலும் ஓகே, ஆடியன்ஸ்க்கு நாங்கள் எப்படி அதை ப்ராசஸ் பண்ணணும் சார்? தெரியலையே, அது டிஃப்ரெண்ட் எனக்குமே எங்களுக்கும் தெரியல ஆக்சுவலி. அது பல வருஷத்துக்கான கேள்வி. அது கமர்ஷியல் படம்னா என்ன சார்? கலெக்ட் பண்ணுறாங்க, காசு பார்த்தா கமர்ஷியல். கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ அது எண்ட் ப்ராடக்டாக தானே சார் இருக்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதே அது கமர்ஷியல் படம் அப்படின்னு தானே சார் சொல்கிறாங்க. பட் அப்போ கமர்ஷியல் பண்ணால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து கமர்ஷியலி ஒரு வயபிளான ஒரு படம். இப்போ கொட்டுக்காலியே வந்து இப்போ தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணது வந்து ஃப்ரீயாக படம் பார்க்கறதுக்கு இல்லை, படம் பார்த்து நீங்கள் காசு கொடுத்துட்டு படம் இட் பிகம்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போதே இட் பிகம்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ஒரு ஃபிலிம்க்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்கன்றது தான் என்னோட இது மாதிரி தான். எனக்கு அது டிஃப்ரென்ஸ் அவர் சொன்ன மாதிரி தான், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் தான் நாங்களாம் மண்டியை பிடிச்ச முடியும். மோர் ஆஃப் ஒரு செல்லிங் ப்ராடக்ட் எது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் செல்லிங் ஃபிலிம்ன்றத கமர்ஷியல்னு சொல்லுவோம். அதாவது விச் தெர் இஸ் நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறது, நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ட்ரேடில் இருக்கிற ஒரு விஷயங்கள். அந்த எலமெண்ட்லாம் இருக்கிற படங்களில் கமர்ஷியல் தான் ஒரு வரைமுறையாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுதான் இப்போ ஏதோ ஒரு படம் வந்து அதை பிரேக் பண்ணி அது பெருசாக கலெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி வர படங்களை கமர்ஷியல் படங்களில் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் அது தெரிஞ்சு அதை ரொம்ப குழப்பிக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதை வச்சு நிறைய அந்த மாதிரி டேர்ம்ஸ் வச்சு ரொம்ப குழப்பிக்க வேணாம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குன்னு டெஃபினட்டாக ஃபார்முலாவோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் எல்லாருமே படத்தை ஹிட் பண்ணிட்டு போயிடுவாங்களே. ஸோ எப்போ ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகுதோ, அது அவங்களுக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு, அது இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னா அது ரிப்பீட் ஆடியன்ஸ் வராங்க, அது பயங்கரமான கலெக்ஷன் பண்ணுது, அது காசு பார்க்குது அப்படின்றப்போ அது கமர்ஷியல் படம் நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ ஒரு புது ஐடியா, ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்து இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் தியேட்டரில் விட்டு அது பெட்டராக கமர்ஷியலாக நல்லா ஒர்க் ஆச்சுன்னா அவர் சொன்ன மாதிரி அதையும் கமர்ஷியல் படத்தில் சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ அதுக்குன்னு ஒரு வரையறையே இல்லைன்றதான்.
அது கிரியேட்டர்ஸாக உங்களுக்கு இது நீங்களும் ஆன்சர் பண்ணலாம் சார். கிரியேட்டர்ஸாக அது டிஃபிகல்ட்டாக இருக்கா சார்? இப்போ ஆடியன்ஸ் வந்து இது கமர்ஷியல் படம் அப்படின்னும் போது அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி மாறுது. ஓ இது ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்களா, ஓகே அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு எங்கள் மைண்டுக்குள்ளே வந்து அது ஒரு மாதிரி வேற மாதிரி மாறுற மாதிரி இருக்குது. ஸோ அது கிரியேட்டர்ஸாக உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கா, இல்லை அது கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு தான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கா? இல்லை, எழுதும் போதும் சரி, இப்போ வினோத் மாதிரி வந்து அவருக்கு ஒரு ஃபிலிம் மேக்கராக இஸ் காட் அ டிஸ்டிங்க்ட் வாய்ஸ். அந்த அவர் கதை சொல்கிற விதம் வந்து அவருக்குன்னு டிஸ்டிங்க்டாக ஒரு இது வச்சுருக்காரு. ஸோ அது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் இப்போ அவர் வந்து அந்த ஸ்டைலில் தான் ஒரு படம், அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமும் செகண்ட் ஃபிலிமும் அதே அந்த ஒரு பேசிங்கில் தான் இருக்கும். அந்த ஒரு இது ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்குன்ற போது அவர் வந்து இப்போ இவங்க தான் வந்து பார்ப்பாங்க, அவங்க தான் வந்து பார்க்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்குள்ள அவர் எழுதல. எப்படி எழுதுனாருன்னா இந்த கொட்டுக்காளி மாதிரி ஒரு படம் வந்திருக்காது. ஸோ எழுதும் போது அதை பத்தி நம்ம பெருசா யோசிக்க கூடாதுன்னு தான் என்னோட இது. எழுத ப்ராப்ளி இது யார் டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, சி அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் எல்லா படமும் பிடிச்சிட போறது இல்லை, எல்லாருக்கும் ஒரு ப்ரெஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல மேல ஒரு எல்லா ஆர்ட் ஃபார்ம் எல்லா ஃபிலிமும் ஒரு சப்ஜெக்டிவான ஒரு ஃபிலிம் மேக்கரோட சப்ஜெக்டிவான ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் அ ஸ்டோரி. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை எழுதும் போதும் சரி, அதை இது பண்ணும் போது நம்ம ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்ற அந்த ஜோனுக்குள்ள போகாம எழுதுறது நல்லது என்னோட இது. இல்லாட்டி கொட்டுக்காளி மாதிரி படம் வராது. இப்போ அவர் வந்து இது ஆப்வியஸ்லி இப்போ வந்து இங்க இப்படிலாம் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும், அந்த மாதிரிலாம் அவர் யோசிச்சிருந்தாருன்னா அது வேற மாதிரி எடுத்துருக்கலாம். சீரியஸாக எழுதும் போதெல்லாம் அப்படி ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்மளே ஒரு சென்சார் பண்ணிட்டு தெரில, நம்ம அப்படிதான் எனக்கு இவங்க எல்லாரும் அப்படி தான் ஒவ்வொன்றும் பண்ணியிருக்காங்க, அதை வந்து இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நானும் அதான் எனக்கு எழுதும்போது எனக்கு இது இங்கே ஒர்க் ஆகும், இங்கே ஒர்க் ஆகுது, இவங்க இந்த இடத்துல வந்து கிளாப் பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து வேற ஒன்றா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு என்னால் அப்படி எனக்கு ரைட்டிங் தெரில. எனக்கு ஒரு ஆத்மாத்மா ஒன்று கிடச்சிருக்கு, அதை நான் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணுறேன், வேற ஒன்று. ஐ திங்க் எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல பாத் பிரேக்கர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஒரு வித்தியாசமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படி அந்த மாதிரி. ஸோ வை டு யூ திங்க் கொட்டுக்காளி இஸ் இம்பார்ட்டன்ட்? ஃபார் மீ ஒரு தமிழ் சினிமாவோட எவல்யூஷனாகவே நான் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். ஆப்வியஸ்லி இட் இஸ் அ பேபி ஸ்டெப். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஸ்டெப் முன்னாடி வைக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அந்த ஒரு மூவ்மெண்ட்டில் திஸ் இஸ் லைக் அ மேஜர்லி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் அண்ட் ஒரு பதிவாக தான் நான் பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது மூவ் ஆகும். இப்போ நானும் இது வினோதம் பேசும்போது ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெபிள்ஸ் ஒரு 20 பேருக்கு பிடிச்சிருந்தா இது வந்து ஒரு 40 பேருக்கு பிடிச்சிருக்கு. மீதி பேருக்கு பிடிக்கலன்றது வந்து ஆப்வியஸ்லி அது இருக்க தான் செய்யும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேபி ஸ்டெப் மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்கோன்னு தான் எனக்கு தோணுது. சார் நான் சார் கூட வந்து போஸ்ட் ரிலீஸ் பேசும்போது உங்களுக்கு கிடைச்ச காம்ப்ளிமெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலராக அவர் நீங்கள் சொன்ன காம்ப்ளிமெண்ட் பற்றி சொன்னார். நான் வந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறதே எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுதான் நான் இப்போ நிறையா நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் அந்த மாதிரிலாம் படங்கள் பார்க்கும்போது அந்த கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து வேறு. அது வந்து சில படங்கள் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லே வந்து எனக்கெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கு. என்னடா அது இப்படி இவ்வளோ சொல்கிறாங்கன்ற மாதிரிலாம். அப்போ நான் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருக்கேன் ஆக்சுவலி அந்த மாதிரி சில படங்களில் பார்க்கும்போது. ஆனால் சில படங்கள் வந்து ரொம்ப நம்மளை கனெக்ட் பண்ணி மூவ் பண்ணும்ல. அதாவது வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதைன்னு சொல்ல முடியாது, பார்க்காத ஒரு திரைமொழி, அதாவது வந்து அந்த ஃபிலிம் லாங்குவேஜ்லேயும் இப்போ ஒரு நம்ம வந்து நிறைய படங்களில் வந்து டைலாகாக பக்கமாக பேசி அதை ஒரு மியூசிக் போட்டு கன்வே பண்ணுற சில விஷயங்கள். பட் அதுவும் தப்புன்னு சொல்ல. இது வந்து ஏன்னா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது எப்படி வேணால் பண்ணலாம். அது ஒவ்வொருத்தரோட டிரெக்டரோட ஸ்டைல், அது ஒரு ரைட்டரோட ஸ்டைல். அது அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ வினோத்தோட படம் பெபிள்ஸ், நான் வந்து பெபிள்ஸ் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து ராம் சார் ஒரு நாள் சொல்லி வந்து பையன் வந்து கூழாங்கல்னு ஒரு படம் பண்ணியிருக்கான் பாருங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து தான் பார்த்தோம். ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் பை தட் ஃபிலிம். அதாவது வந்து என்னடா பயங்கரமாக இருக்குது. அதாவது ஜஸ்ட்டு ஒரு அப்பா ஒரு பையன் அவங்க நடந்து போகிறாங்க ஒரு விஷயத்துக்கு. பட் அதுக்குள்ளே வந்து அவ்வளோ ஸ்டோரி, அதுக்குள்ளே வந்து ஒரு சப்டெக்ஸ்டாக அண்டர்லைங்காக பல விஷயங்கள பேசியிருக்காரு. அந்த ஊரோட விஷயங்கள், அந்த 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 பெண்களோட விஷயங்கள், இது என்ன அவ்வளோ பேசியிருக்காரு. அந்த பையனோட மனநிலைன்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலி வந்து ஸ்டோன் பெஞ்ச் வந்து அதை பண்ணலான்லாம் ட்ரை பண்ணோம், அந்த இது பண்ணலான்னு. அப்புறம் ஐ திங்க் இவர் விக்கி அவங்க இது பண்ணாங்க. ஸோ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் பெபிள்ஸ். அது ஸோ அந்த படம் வந்து ஆக்சுவலி தேட்டரில் வரல. அது நான் வந்து அது வந்து தேட்டரில் வரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நம்ம ஊர் ஆடியன்ஸோடு உட்காந்து அந்த படத்தை பார்க்கணும். பிகாஸ்
எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பிகாஸ் நம்ம ஆடியன்ஸுமே வந்து தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் வரும்போது ஐ திங்க் தேவ் ஆல்வேஸ் இப்போ நாங்கள் எல்லாமே பண்ண ஃபஸ்ட் படங்கள் அடுத்தது பண்ண படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆடியன்ஸ் இது பண்ணாமல் வந்து நாங்கள் அடுத்ததெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி அது இருக்கும். அவங்க வந்து இது பண்ணாங்க. அது டெஃபினெட்லி மிக்சட் ரிவ்யூஸ் வந்தாலும் பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்களை ஆல்வேஸ் வி ஹவ் ஆல்வேஸ் இது அதே மாதிரி இப்போ பாலு மகேந்திரா சாரே எடுத்திங்கன்னா அவருமே வந்து கமர்ஷியலான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுல் ஒரு எமோஷ்னல் லவ் அந்த இதெல்லாம் மியூசிக்கல் எல்லாம் பண்ணாலும் அவருமே வந்து வீடு இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பண்ணியிருக்காரு. அந்த டைமில் அந்த ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக அதை வந்து செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடிலாம் இந்த டிடியில் ஒரு 2 படம் போடுவாங்க அவரோட படங்கள் இதெல்லாம். ஸோ அப்போல்லாம் எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க படம்லாம் பாரு அப்படின்ற மாதிரி உட்காந்து சொல்லுவாங்க. ஸோ உட்காந்து பார்த்துருக்கேன். அப்போ ஏதோ ஒன்று பண்ணிச்சு அந்த வயசில் வந்து பார்க்கும்போது வந்து இது நம்ம டிப்பிக்கலாக பார்க்குறது தலைவர் படம் மாதிரி இல்லை. பட் ஆனால் ஏதோ ஒரு படம் ஒன்று பண்ணுதுன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் ஸ்லோவாக வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்ட் மேலே இருக்க ஈடுபாடோ அந்த கதைகள் பார்க்குற விதமோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வருது இல்லை. ஸோ அது வந்து இப்போது ஐ திங்க் ஒரு லாஸ்ட் ஒரு 5 years 10 yearsல பார்த்தோன்னா இப்போ இருக்கிற அந்த ஆடியன்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டே வரலன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு ஐ திங்க் கடைசி விவசாயி தேட்டர்கள் கடைசி விவசாயி அந்த மாதிரி ஒரு எனக்கு டக்குன்னு யோசிச்சானா அந்த கடைசி விவசாயி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இந்த போஸ்ட் கொரோனா அந்த டைமில் இப்போ வந்து நம்ம வந்து கேஜிஎஃப் புஷ்பா அப்படின்ற அந்த இது போயிட்டுருக்கோம்ல. நத்திங் ராங் அண்ட் என்ஜாயிங் அண்ட் செலிப்ரேட்டிங் தோஸ் ஃபில்ம்ஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு படம் வந்து ஆடியன்ஸ்க்கு வரும்போது ஐ வாஸ் ஸோ கீன் டு சி லைக் அது ஆடியன்ஸோட உட்காந்து பார்த்து அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத தான் நான் அது எக்ஸ்பீரியன்ஸாகவே தான் போனேன். நான் ஃபஸ்ட் ஷோ போனேன் அந்த படத்துக்கு. அதுவே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த படம் வந்து ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்குறதே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ரொம்ப சூப்பராக தான் ரிசீவ் பண்ணாங்க. நிறைய மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க சார். அந்த ஒன் லைனர்ஸ் எல்லாம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து அது ஃபஸ்ட்டு ஒரு ஷாக்கராக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பலாசோவில் படம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்னென்னா இவரோட படத்தோட ஃபஸ்ட் ஷாட்டில் ஏதோ ஒன்று லைட் பண்ணுவாங்களே அதுக்கு சிங்க் பண்ணுற மாதிரி ஒரு லைட் ஆன் பண்ணி விட்டாங்க. தேட்டர் லைட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்றா ஒருத்தர் பின்னாடி இருந்து ஒருத்தர் சொன்னார் இல்லை எனக்கு தெரிஞ்சு அதுக்கு சிங்க் பண்ணி வேணே எஃபெக்ட் ஆன் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா அந்த லைட் ரொம்ப நேரம் ஆஃப் ஆகலை. அப்புறம் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாங்க லைட் ஆஃப் பண்ணாலும் லைட் ஆஃப் ஆச்சு. அப்புறம் அந்த அம்மா நடந்து போயிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சவுண்ட் வரல அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு இதில் இந்த படத்தில் மியூசிக்கே கிடையாதுடா, இது சவுண்ட்லாம் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கேன். அப்போ டைலாக் பேசணுன்னா சவுண்ட் வருதா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வரும்போது இதெல்லாம் இருக்க தானே செய்யும் நம்ம இது பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒன்ஸ் அந்த கதைக்குள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு அமைதி இருந்துச்சு. அமைதியை பார்த்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் பேர் ரெஸ்ட்லெஸ் ஆகுச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருமே அமைதியாக பார்த்தாங்க. கொஞ்சம் பேர் ரெஸ்ட்லெஸ் ஆகுச்சு. அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து நிறைய ஆடியன்ஸ்லேயே நிறைய செக்டர் இருக்காங்க. இது எல்லா படத்துக்குமே இருக்கும். ஆக்சுவலி வந்து அங்கே வந்து கமெண்ட் பண்ணி ஒரு குரூப் அதுக்காகவே வருவாங்க. தே வாண்ட் டு கமெண்ட் அண்ட் தென் அதுக்கு மற்றவங்களாம் சிரிப்பாங்க. ஸோ அதுக்காகவே அங்கே ஒரு ஹீரோவாக நிறைய பேர்லாம் வருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இருந்துச்சு. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் வேர் ஹுக் டு த ஃபில்ம். அண்ட் எண்டில் டுவர்ட்ஸ் த எண்ட்லாம் வரும்போது ஒருத்தர்லாம் வந்து எதிர்த்து இன்னொருத்தங்களை வந்து அமைதியாக இருங்க படம் பார்க்க கொடுங்கலாம். பிகாஸ் தே ஆல் வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் இந்த மாதிரி தான் போச்சு. அண்ட் ஓவராலாக த வே தே ரிசீவ் த ஃபில்ம் வாஸ் வெரி குட். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் போக சொன்னேன். நான் ஃபஸ்ட் டே போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பாவுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவருக்குலாம் வந்து படம்லாம் பிடிச்சிருந்து மதுரையில் பார்த்து அங்கே இருக்கிற ஆட்களுக்கும் நிறைய பேருக்குலாம் அந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னு தான் சொன்னேன். எனக்கு 2 வாட்டி கால் பண்ணி பேசினார். ஸோ ஐ திங்க் இது ஒரு சார்ட் ஆஃப் இப்போ இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபில்ம்ஸ் வந்து நம்ம வந்து நிறையா ஃபாரின் ஃபில்ம்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் பேசிக்கலி என்னென்னா ஒரு த வே யூ கன்வே த ஸ்டோரி அதில் வந்து டைலாக்ஸு மியூசிக் அதோட எஃபெக்ட்லாம் இல்லாமல் ரொம்ப அப்ட்ராக்டாக ஒரு ஷார்ட்டாக காமிச்சிட்டு ஸோ நிறைய விஷயங்கள் வச்சுருக்காரு. அது எனக்கே நான் சில விஷயங்கள்லாம் புரியலை. பட் ஆனால் சரி இது ஏதோ அர்த்தம் இருக்கும் அவர்கிட்ட கேட்டுக்கலான்ற மாதிரிலாம். ஒவ்வொரு தடவையும் அந்த கோழிக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் போகும்போதும் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆட்டோக்கு ஒன்று பண்ணும்போதும் அதுக்குள்ளே ஏதோ ஒரு அப்ட்ராக்ட் மீனிங் ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து எனக்கு அஸ் அ ஆடியன்ஸாக நாட் அஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஆடியன்ஸாக அது ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு. ஓகே
இது எதுக்காக இது எதை மீன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா பார்த்துட்டு போகிறது. எனக்குமே சில டவுட் இருந்துச்சு, எல்லாம் கேட்டாமா அது எதுக்கு அந்த ஷார்ட் வச்சு என்ன அது ஒரு ரீசன் சொன்னார், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நாங்கள் ஒரு 10 பேராக போய் படம் பார்த்தோம். அதில் ஒருத்தர் வந்து கேட்டார், அப்போ அதுக்கு நான் பதில் சொன்னேன், இதுக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவன் வந்து அப்படிலாமா இருக்கு. ஸோ அது திஸ் இஸ் கிரியேட்டிங் சம்திங் வெரி எக்ஸைட்டிங் கான்வர்சேஷன்ஸ் போஸ்ட் த ஃபிலிம், ஈவன் ஃபார் தி ஆடியன்ஸ் ஆல்சோ அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். எல்லாருமே படம் பார்த்துட்டு சொல்கிறது. ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி ஒரு யூனிக்கான ஃபில்ம் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த ஃபில்ம் கம்மிங் டு தியேட்டர்ஸ் இஸ் சம்திங் வெரி வெரி குட் ஃபார் சினிமான்னு தான் நினைக்கிறேன். குட் ஃபார் தம் சினிமா டு கோயிங் ஆன் ஃப்ரம் ஹியர். நிறையா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அது வந்து என்கரேஜ் பண்ணும். லைக் வந்து படங்கள் பண்ணி, பிகாஸ் ஃபில்ம் இஸ் மென்ட் டு பி இன் தியேட்டர்ஸ். ஸோ அதனால் வந்து ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ ஓகே இந்த மாதிரி படங்கள்லாம் தியேட்டருக்கு பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு ஜோனுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், இந்த மாதிரி படங்கள் பண்ணியும் அது ஒரு தியேட்டருக்கு வந்து மக்கள் பார்க்குறாங்க, அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதே ஒரு ஸ்டார்ட் தான். நான் என்ன சொல்லுவேன், இட்ஸ் லைக் இதில் அங்கங்கே அப்படி இப்படின்னு மிக்சடாக வந்தாலுமே இட்ஸ் a குட் ஸ்டார்ட்னு தான் சொல்லுவேன். லைக் அவர் சொல்கிற மாதிரி வந்து என்கிட்ட சொன்னார், அது ஃபஸ்ட் வந்து ஒரு 20 பேருக்கு பெபிள்ஸ் பிடிச்சிச்சுன்னா ஒரு 40 பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றால அதுவே பெரிய விஷயம்தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 பேருக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் 40 ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க, ஒரு 60-70 பேருக்கு பிடிச்சிருக்கும். அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது இப்போ வினோத் மாதிரி அடுத்த ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ரொம்ப இந்தியா யோசிக்கிறதெல்லாம். இப்போ நேற்று என்னோட அசோசியேட் ஒருத்தர் ஷீனின்னு சொல்லிட்டு என்னோட க்ளோஸ் அசோசியேட் டைரக்டர், க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட, அவன் வந்து கூட்டுக்காளி பார்த்துட்டு வந்து நான் வந்து ஒரு கதை ஒன்று யோசிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னான். நல்லா இருந்துச்சு இது. ஸோ நான் சொன்னேன் இட்ஸ் கிவிங் சம் ஹோப் ஃபார். அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு 2 பேர் அவங்க வந்து காரில் போகிறாங்க, ஆனால் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் வந்து பேசலாம் அப்படின்லாம் சொல்லும் போது இட் இஸ் கிவிங் அன் என்கரேஜிங் லாட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் ஸ்டோரி ரைட்டர்ஸ். இன் தட் வே திஸ் இஸ் சம்திங் கிரேட். ஐ திங்க் அந்த நீங்கள் சொன்னீங்களே சார், அந்த ஷாக்கர் அதுதான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு இந்த ஸ்லோவாக அதில் இந்த ஹிடன் லேயர்ஸ் இதெல்லாம் டீகோட் பண்ணுற நாலேஜ் இல்லை அப்படின்னு தான் நான் என்ன பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் படம் பார்க்கும்போது எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்தால் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் தியேட்டரில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சதில்லை. அண்ட் இப்போ அந்த டைரக்டர் கூட வந்து சார் இது யோசிச்சு தான் இது பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இதான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதே வந்து ஒரு இந்த படத்தில் நான் பார்த்தது என்னன்னா, திஸ் இஸ் நாட் ஒரு ஒன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது ஒரு பயங்கரமான ஹை எண்ட் கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், இப்போ நோலன் படம்லாம் எனக்கு இது வரைக்கும் எந்த படமே புரிஞ்சது கிடையாது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி கிடையாது. இது நம்ம நார்மலாக பார்க்குற ஆட்கள். படம் மதுரையிலையும் இதுலேயும் நான் நார்மலாக பார்க்குற அண்ணன் அக்கா மாமா இவங்க நம்ம பார்க்குற நார்மலாக பார்க்குற ஒரு ஷேர் ஆட்டோ, நார்மலாக பார்க்குற ஒயின் ஷாப்பு, பைக்கில் போகிற ஆட்கள், அவங்களுக்குள்ள அவங்களோட நார்மல் கான்வர்சேஷன் தான். நான் தான் அவன்கிட்ட கேட்டேன், நான் டயலாக்லாம் எழுதுனீங்களா இல்லை வந்து அங்கேயே வந்து அவங்கள கேஷுவலாக பேச சொன்னீங்களான்ற மாதிரி தான் அவர். ஆனால் அதை எழுதுனேன்னு சொன்னார். அதுவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதை எழுதி அவங்கள ரிஹர்சல் பண்ண வச்சு அவங்க டயலாக் பேசியிருக்காங்க. ஆனால் தேர் நாட் லைக் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ். ஸோ அதனால் எப்படி இருந்துச்சுன்னா, நார்மலாக ஒரு கும்பல் வந்து டக்குன்னு கிளம்பி போகுது ஒரு பொண்ணை கூட்டிட்டு, நம்ம அவங்க கூடயே போகிறோன்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குறாங்க. அண்ட் அந்த மக்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட மக்கள் தான். அவங்க வந்து யாரோ கிடையாது, அவங்க ஒரு சயின்டிஸ்ட், அவங்க வாழ்க்கை நம்மளுக்கு தெரியாத வாழ்க்கைலாம் கிடையாது. இது மாதிரி ஆட்கள் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அது மூலமாக ஆனால் ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாருல, அதுதான் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக பட்டுச்சு. ரைட்டிங்லேருந்து அந்த அந்த ஷார்ட் விஷயத்துலேருந்து புரியலன்னு எதுக்கு சொல்ல வந்தேன் சார். இப்போ ஒரு அவார்ட் படம்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது டைரக்டர் இருக்க மாட்டாங்க, அதுக்கு மீறி உள்ள ஏதோ இருக்க போகுது. இது இவ்வளோ சிம்பிளாக எப்படி எனக்கே புரிஞ்சிச்சுல, எப்படி இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்ட நிலையும் ஆடியன்ஸாக வந்து வர மாதிரி இருக்குது. அது எல்லாரும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துப்பாங்க. அது ஒன்று அவர் பிரில்லியண்டாக அவர் பண்ண ஒரு விஷயம், நிறைய இங்கே கிரிட்டிசைஸ் பண்ண விஷயம் இந்த ஓப்பன் எண்டிங். அந்த இது படம் ஸ்டார்டிங்லேருந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் அந்த படத்தோட நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. பிகாஸ் தேர்ஸ் நோ மியூசிக். நீங்கள் வந்து அந்த டைமை வந்து கம்ப்ரெஸ் பண்ணாமல், அந்த டைம் பேசிக்லி அந்த ட்ராமா நடக்கிற அந்த டைமை வந்து அவர் மேனிப்புலேட் பண்ணல. ஒரு இங்கே ஆரம்பிக்குதுன்னா ட்ராமா அது வரைக்கும் போகுதுன்னா அந்த ட்ராமாக்குள்ளேயே தான் நம்ம இருக்கோம். ஸோ இட் ஆல்மோஸ்ட் கிவ்ஸ் யூ ஃபர்ஸ்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ் மாதிரி. ஸோ பை த எண்ட் ஆஃப் த ஃபிலிம் வென் சூரி வந்து அந்த கால் எடுக்கிறோமா இல்லையான்றது வந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ல வைக்கும் போது வி பிகம் சூரி. ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு அவங்களோடவே சுத்திட்டே இருந்துட்டு கடைசியில் வந்து அந்த இது நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் அது எனக்கு தெரியல, அது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எண்டிங்காக தான் பட்டுது. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்டிங்லேருந்து நம்ம அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல அந்த கேள்வி நம்ம கிட்ட வர மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் பியூட்டிஃபுல்லி டன் இது. அண்ட் வாட் ஐ லவ் அபவுட் திஸ் ஃபிலிம் மேக்கிங் இஸ் லைக், நான் சொன்னேன் அந்த டைமை வந்து அவர் மனிப்புலேட் பண்ணி அவர் படம் கட்ஸ் மாதிரி போனால் இட் பிகம்ஸ் சினிமா.
ஒரு ஒரு இடத்துல ஒரு ட்ராமா ஆரம்பிக்குது, அந்த ட்ராமா ஒரு இடத்துல முடிகிற வரைக்கும் கட் இல்லாமல் போகும்போது நம்ம அந்த இதுக்குள்ளேயே நம்மளும் இன்வெஸ்ட் ஆயிடுறோம். அந்த ஒரு டைம்குள்ள அந்த 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 ஸ்பேஸ்க்குள்ள அவர் வந்து இந்த மைக்ரோ லெவல் டீடைலிங் ஒர்க்லாம் நிறைய பண்றாரு. ஸோ அதெல்லாம் வந்து கிவ்ஸ் யூ இன்னும் ஆட் ஆன் லேயர்ஸ் மாதிரி தான் அந்த இதுக்கு. பட் ரொம்ப இது வந்து உட்காந்துட்டு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி உட்காந்து இது வந்து பிரிச்சு இது மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிலிம் மேக்கிங் தான். அதான் சார், அந்த சிம்பிளா இருக்கிறது தான் சார் கஷ்டமா இருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா இது அவார்ட் போயிட்டு வந்திருக்கு, இது வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எப்படி எனக்கு புரியும் அப்படின்ற ஜென்யூனான கொஸ்டின் எனக்கு இருந்தது படம் பார்க்குற முன்னாடி. படம் நமக்கு புரிய போறது கிடையாது, இன்டர்வியூல போய் பேபேன்னு இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்தது. பட் எனக்கே அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக புரியுதே, இது நமக்கு நல்லா கனெக்ட் ஆகுது, இது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். அந்த அக்செப்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு புரிஞ்சிச்சுன்ற அக்செப்டன்ஸ் எங்கேயோ வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது சார். அதான் நான் சொல்றேன், இதுல புரியாததுக்கா ஒண்ணுமே இல்லை சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், சும்மா காட்ட மாட்டாரு ஒரு ஷார்ட் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க சார். இப்போ அந்த ஷார்ட் பார்க்கும்போது நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன், ஆனால் நான் அதை வந்து இக்னோர் பண்ணிடுறேன். இது இருக்கு, அது இவ்வளோ சாதாரணமா எனக்கு புரியுற அளவுக்கு எப்படி இருக்கும், டைரக்டர் அவர் வேற ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஃபைட் வந்து ஆடியன்ஸா வந்து பொதுவாகவே இருந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இவ்வளோ ஈஸியா புரியுற மாதிரி எப்படி இருக்கும், இதையா போய் வந்து உலக லெவல் அக்னாலேஜ் பண்ணியிருப்பாங்க, எனக்கு புரியறதே உலக லெவல் அக்னாலேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது சம்வேர் நானே என்ன புட் டவுன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஹவ் அது நான் வந்து சரண்டர் ஆயிட்டேன் எண்ட்ல. ஓகே, இது வந்து எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற இந்த மாதிரி இருந்தது சார். ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸாவே அதுதான் பியூட்டிஃபுல்லான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா, நான் இப்போ படத்தை பார்த்துட்டு இதுவா இருக்குமோ, இதுவா இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம் இப்படின்ற நம்ம யோசிக்கிற அந்த டைம் ஸ்பேஸை அந்த மூவி ப்ரொவைட் பண்ணுது ஆக்சுவலி. ஸோ நம்ம அறியாமலே நம்ம என்கேஜ் ஆகிறோம் அந்த மூவியோடன்றதான் விஷயம். ஆனால் அது நமக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அது நமக்கு வந்து நம்ம அந்த மாதிரி பழகலை. நம்ம பார்க்குற இடத்துல இந்த இடத்துல நம்மளை ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு ஹை போகும்போது நம்ம அழுதாகணும், நம்மளை அறியாமலே அழுக வந்துடும். நம்ம அதில் யோசிச்சு அதை இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இந்த மீனிங் இருக்கலாம் இப்படின்றத இன்ட்ராக்ஷனுக்குள்ளேயே அந்த என்கேஜ்மெண்ட்குள்ளேயே நம்ம போக மாட்டோம். நம்ம அவுட் அண்ட் அவுட் என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதில் தான் இந்த படம் வித்தியாசப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானுமே பெருசாக ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போனதில்லை. நான் 2 ஃபெஸ்டிவல் தான் போயிருக்கேன். அவங்க பார்த்த படம் எதுவுமே எனக்கு புரியல பேசிக்காக. அவங்க அது முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்கஷன் வர வைப்பாங்க, அதில் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. நமக்கு புரியவே இல்லை, இவங்க எப்படி 15 நிமிஷம் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அப்படி பார்க்கும்போது எனக்கு கொட்டுக்காளி வந்து நீட்டாக புரிஞ்சுது. ஓகே, இதுதான் சொல்ல வரான்றது எனக்கு புரிஞ்சிச்சு. அது வந்து ஆனால் நம்ம நார்மலாக தியேட்டருக்கெல்லாம் நம்ம பார்க்குற படங்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அந்த படம் முடிஞ்சு வெளில வரும்போது எனக்கு நான் எந்த படத்துக்கும் போய் இவ்வளோ யோசிக்கவே இல்லையே அப்படின்றதான் எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த படம் என்ன ஏதோ ஒரு விதத்தில் என்கேஜ் பண்ணியிருக்கு, உள்ள நம்மளை கேள்வி கேட்க வைக்கிறது. இப்போ அந்த ஆட்டோ நகராமல் ஒரு ஷார்ட் ஒன்று நிற்குது, அவர் வந்து இழுத்துட்டு இது பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அந்த ஆட்டோ நகர்ந்து போகிற வரைக்கும் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் எனக்கு உள்ளே இருக்கிறவங்க யார் என்னன்றதை எனக்கு காட்டலை. இதுக்கு முன்னாடி இந்த சீனை மட்டும்தான் காமிச்சாங்க. அந்த ஃப்ரேமில் எனக்கு ஆட்டோவோட எண்டு மட்டும்தான் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களோட மனநிலை என்னவா இருக்கும், இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏது பண்ணிட்டு இருப்பாங்க, நான் ஒரு தாட்டுக்குள்ளே போகிறேன்ல, அது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. அந்த தாட் அந்த மூவி கிரியேட் பண்ணுது, எனக்குள்ள என்ன யோசிக்க வைக்குது, என்ன இன்ட்ராக்ட் பண்ண வைக்குது. அதே மாதிரி அருண் சொன்ன மாதிரி அந்த எண்டு வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு எண்டாக இருந்துச்சு. ஈவன் வெரி மச் சிமிலர் டு ஃபண்ட்ரி ஒரு எண்டு வந்து ஒரு இது கொடுத்து அந்த கல் எடுத்து அடிக்கும் போது அது நம்மளை பார்த்து ஆடியன்ஸை பார்த்து கேள்வி கேட்டு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிரியேட் பண்ணதில்லை. திஸ் இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் தட். அதுதான் அது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் நார்மலாக ஒரு படத்தில் பார்க்கும்போது அந்த இடத்துல இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் வச்சு ஒரு மியூசிக்கை ஹை பண்ணி ஒரு பீக்கு கொண்டு போய் நிறுத்தும் போது நமக்கு அதில் கட் பண்ணால் நமக்கு தெரியும் இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னு யோசிக்க சொல்கிறாங்க அப்படின்றது. இந்த படத்தில் அந்த லாங்குவேஜ் இல்லை, ஸோ அந்த மியூசிக் இல்லை, அந்த இது இல்லை. உங்களை ஈஸியாக அவ்வளோ ஒன்றும் நீ வேலை பார்க்க வேணாம், நானே கூப்பிட்டு போகிறேன்றதுக்கு பண்ணுறதுக்கான விஷயங்கள் இல்லை. ஹி இஸ் ஆஸ்கிங் அஸ் டு என்கேஜ் மோர் இன் டு த ஃபில்ம். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ எனக்கு அது பெருசாக ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்கள் பார்க்காத எனக்கு அது ஆக்சுவலி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் இப்படிப்பட்ட படங்கள் இப்போ அவர் சொன்ன மாதிரி வீடு ஆகட்டும், குணா படம் ஆகட்டும், இதெல்லாம் அவங்க எக்ஸ்பெரிமெண்டலாக இதை தேட்டருக்கு கொண்டு வரணும்னு ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்கல்ல, அந்த இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கலன்னா அந்த மாதிரி படங்கள்லாம் நமக்கு வந்திருக்காது. அவங்க ரிலீஸ்க்கு முன்னாடி அதான் சொன்னாங்க, இது வந்து படம் பண்ணியிருக்கோம், ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நல்லா இது வாங்கியிருக்கு, பட் ஸ்டில் இந்த தேட்டருக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கொண்டு வர்றோம். இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றதை பார்க்குறதுக்கு தான் ஒரு ட்ரை தான்.
ஒரு ஃபஸ்ட் டைம் இது பண்ணி பார்க்கலாம், அது எப்படி வருதுன்றதான் பார்க்கலான்ற மாதிரி. ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அது பாசிட்டிவாக தான் எண்ட் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல தொடக்கம், அப்படி தான் நான் அதை. அண்ட் இன்னொரு ஒரு பரவலாக இது எல்லாருமே சொல்கிறாங்க, இது வந்து ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா, இது வந்து ஓடிடியில் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து நீங்களுமே நிறைய இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு படத்தை எடுத்துகிட்டு இது ஓடிடியில் பார்த்தா போதும், இல்லை இது ஓடிடியிலே பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்பெஷலி கொட்டுக்காளிக்கு வரும்போது இது வந்து இவ்வளோ ஒரு க்ரியேட்டிவ்லி அக்னாலேஜ் பண்ணப்பட்ட ஒரு படம் தேட்டருக்கு வரும்போது அதுக்கான ரிவ்யூஸ் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கும்போது இது தேட்டருக்கே வந்திருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனும் வந்து போயிட்டே இருக்கு. இதுக்கு கிரியேட்டர்ஸாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? அந்த எல்லா படமும் யார் எங்க என்ன படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஒரு படம் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒருத்தர் எடுத்துட்டு அவர் வந்து ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ்க்கு தான் போட்டு காமிக்கணும்னு தான் நினைப்பார். ஆடியன்ஸ்ன்றது அது அவென்யூ வந்து நமக்கு தியேட்டர் தான் வந்து ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இன்னொன்று இது வந்து இப்போ அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது கில்லி மாதிரி, இது வந்து தூள் மாதிரி, இது அப்படி பயங்கரமான ஒரு படம், உங்களை வந்து சீட் எஜ்ஜில் உட்கார வச்சிடும்ன்ற மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணல. உள்ளே வரும்போதே தெரிஞ்சுதான் உள்ளே வரும் இந்த மாதிரி ஒரு படம் தான் பார்க்க போகிறோம். அவர் ப்ரீவியஸ் ஃபிலிமோட இதுவும் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது வந்து ஓடிடின்றது வந்து இப்போ வந்து ஒரு அவென்யூ. அதுக்கு தியேட்டரில் தான் படம் பார்க்கணும். அதில் வந்து நோ ஒன் ஹாஸ் த ரைட்ஸ். நீங்கள் வந்து இது இங்கே தான் ரிலீஸ் பண்ணணும், அங்கே தான் ரிலீஸ் பண்ணணும்னு யாருக்குமே அந்த எல்லாம் ஓடிடியில் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு ஷார்ட்டில் வந்து நடந்துட்டு இருக்காங்கன்னா ஓடிடியில் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துருவாங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தான் அந்த டிரெக்டர் அவ்வளோ மெனக்கட்டு ஒரு படம் எடுக்கிறார். நீங்கள் வந்து அந்த டைம் வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி போகக்கூடாது. அந்த டைமோடவே அவங்கள ஃபாலோ பண்ணணுன்னு தான் அந்த ஃபிலிம் மேக்கரோட இன்டென்ஷன். நீங்கள் அதை வந்து எங்கே ரிலீஸ் பண்ணணும் அங்கே ரிலீஸ் பண்ணணுன்றதுலாம் எனக்கு அந்த இதில் எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை. இது இங்கே தான் வரணும் அங்கே தான் வரணும்னு சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. ஆல்சோ அவங்க சொன்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணும்போது ப்ராப்பராக அது யூஷுவல் கமர்ஷியல் ஃபில்ம். ஸோ கமர்ஷியல்ன்றது இப்போ ஒரு டாபிக்குள்ளே போயிட்டோம். சாரி, யூஸ்வலான இப்போ சூரியன் அதுக்கு முன்னாடி 2 படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சம்வேர் எங்கேயோ பேக் ஆஃப் த மைண்ட்ல ஆடியன்ஸ்க்கு வந்துருச்சு சார். அந்த பேக்கேஜ் இல்லாமல் வாங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. அதுவும் எல்லா இன்டர்வியூஸ்லேயும் சொன்னார், அவர் ட்வீட்டாகவும் போட்டார், எல்லா இடத்துலையுமே அவர் அதை பதிவு பண்ணிட்டாரு. இது ஒரு வித்தியாசமான படம், இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கறதுக்காக தேட்டருக்கு வாங்கன்றதை சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து எந்த விதத்துலையுமே அது தப்பான முடிவாக இல்லை இப்போ தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறதுன்றது. அண்ட் ஆல்சோ டைரக்ட் பண்ணவங்களுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கும் அவங்களுக்கான ரைட்ஸ். அது எப்படி இதை தேட்டருக்கு கொண்டு வரதா இல்லை ஓடிடி கொண்டு வரதான்றது. அதே மாதிரி நமக்கும் ஆடியன்ஸாக வி ஹேவ் த ரைட். நான் 150 ரூபா கொடுத்து அந்த படத்தை பார்க்கணுமா பார்க்க வேணான்றது எனக்கும் ரைட் இருக்குது. ஸோ அது என்னோட இஷ்டம். அது எப்படிப்பட்ட படம்ன்றதை நான் ப்ரொமோட் பண்ணேன். ஸோ ஆடியன்ஸ் அது அவங்க கையில் தான் இருக்குன்றது. இது வெரி நீட் பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ என் கூட படம் பார்க்கும்போது இன்ட்ராக்டிவாக பார்த்தாங்க. இறங்கி ஏறு அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் ஒரு பாயிண்ட்ல வந்து ஆட்டோ ஸ்டாப் ஆகுது. அந்த ஆட்டோனை வந்து பாண்டியை பார்க்குறப்ப ஆடியன்ஸ் கத்துறாங்க இறங்கி ஏறுங்க அப்படின்னு. இவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டு நான் சார்கிட்டே சொன்னேன், காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணல. அப்ப அது எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட். ஒரு டைம் வந்து பெரிய காம்ப்ளிமெண்ட்ல நீங்க வந்து யூ டோன்ட் ஃபீல் தட் இட்ஸ் a cinema, you don't feel it's a film. நீங்க அதோட அப்படி இன்வெஸ்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த கால்ல இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்களே கூட சுத்திருக்கீங்கன்ற மாதிரி தான் அர்த்தம். ஐ திங்க் அந்த சவுண்டிங்ல அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து நான் சார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி அந்த யூரினோட ஸ்மெல் கூட என்னால ஃபீல் பண்ண முடியுது சார். அந்த மாதிரி ஒரு இன்வால்வ்மெண்ட் ஒன்று கிடைச்சிது சார். எங்க தலைவன் மிஷ்கின் அது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். அதுதான் எனக்கு யாராவது நான் சொன்னேன் இல்லை, படம் பார்த்துட்டு வரும்போது என்ன ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து எதுக்கு வந்து அவர் யூரின் போகிற ஷாட்லாம் காட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் வேணா ஒன்று சொன்னேன், அது கரெக்டானு சொல்லி வினோத். நான் வந்து இல்லை, எனக்கு அந்த அவங்க காட்டுறது வந்து என்னென்னா ஒரு ஒரு பொண்ணு ஒருத்தங்க உள்ளே வராங்க ஆட்டோக்குள்ளே. அவங்க வந்து பேட் ஒன்று மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்த பார்த்து நிப்பாட்டி அவங்க காட்டுக்கு உள்ளே பூந்து போயிட்டுருக்காங்க. இவனுங்க டப்புன்னு இது பண்ணிட்டு அங்கேயே ஓப்பனாக அடிக்கிறாங்க. ஸோ அங்கேயே இவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல பிட்வீன் ஒரு உமனுக்கும் மென்னுக்கும் இருக்குது. அதுதான் காட்டுறான்ற மாதிரி சொன்னேன். அவன் வந்து அப்படியே நல்லா இருக்கான்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இருப்பா. நம்மளும் கரெக்டாக தான் யோசிச்சிருக்கோம். இல்லை உண்மைக்கே அதுதான் புரியுது பாஸ். இது மாதிரி நீங்க 2 பேரும் ஏதாவது ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஏதாவது நான் சொன்னதுதான் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு கொடுத்தது. அது முடியும் போது அது இன்னும் எனக்கு இதா இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல முடியும் போது எனக்கு அது அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்காக தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இவ்வளவு நேரம் அவர் பில்ட் பண்ணி அது லாஸ்ட்ல அவர் கொடுக்குறாருன்றது வந்து
எனக்கு தோணுச்சு. எனக்கு எல்லாமே அப்பட்டமா முன்னாடி இருக்கு. ஒன்றும் இதுல வந்து இதன் லேயர்ஸ் டீகோட் பண்றதுக்குலாம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி எனக்கு தோணல. எனக்கு அது இப்போ அவரு திடீர்னு ஒரு மாடு வந்து நிக்குது, அந்த மாடு வந்து ஒரு பொண்ணு இழுத்துட்டு போறா, அந்த பொண்ணுக்கும் அந்த மாடுக்கும் ஒரு கான்வர்சேஷன். அது என்ன பார்ட் ஆஃப் த ஃபிலிம், என்ன பார்ட் ஆஃப் த மெயின் நரேட்டிவ். பட் அந்த இடத்துல வந்து அந்த ஜியாகிரபியில இந்த மாதிரியும் கேரக்டர்ஸ் அவங்க லைஃப்ல ஒன்று இது நடந்து, ஒரு டிராமா நடந்துட்டு ஒரு சப்டெக்ஸ் இது மாதிரி தான் அவர் அங்கங்க மென்ஷன் பண்ணிட்டு போறாரு. நீங்க அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா பண்ண ஒரு விஷயம். எனக்கு வந்து இது ரொம்ப எனக்கு ஆக்சுவலா சொன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிலிம், ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிலிம் மேக்கிங், ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிலிம், டோல் வெரி எஃபெக்டிவ்லி. நாங்கள் வந்து சாரிண்ணா ஒரு நிமிஷம், நாங்கள் வந்து ப்ரொமோஷன்லேருந்தே அதான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் ரெக்வஸ்ட்டாக தான் வச்சோம். அது வந்து ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வந்து சூரியனே, நான், எஸ்கேஎன்லேருந்து எல்லாருமே யார் இதுக்கு சார்ந்து இன்டர்வியூ கொடுத்தாலும் நாங்கள் வந்து அங்கே போய் இப்படி ஒர்க் ஆகிட்டு வந்திருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கொடுக்குன்னு ஆசைப்பட்றோம். இது விடுதலை போலையோ கர்டன் போலையோ கிடையாது, அந்த மாதிரி கமர்ஷியல் இதோட வராதிங்க. இது ஒரு வகையான ஒரு படம், நீங்கள் வந்து ரெக்வஸ்ட்டாக நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் படம் நாளைக்கு ரிலீஸ்னா எஸ்கே என்ன இன்னைக்கு ஒரு வீடியோ வருவார், இந்த படம் வந்து உங்களுக்கு இப்படி நாங்கள் ரொம்ப சாதாரண படம் தான் சொல்லி வச்சோம். அதான் இது எங்களோட மெயின் திங்க் என்னன்னா, இப்படி ஒரு விஷயத்த இப்படி ஒன்று வைப்போமே. இப்போ நிறைய பேர் சொன்ன மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடிக்கே நம்ம வந்து கொடுத்துருக்கலாம், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இங்கே நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கலாம். சரி ஒன்று பண்ணி பார்ப்போன்ற இதில் நல்ல ஒரு யோசனை மட்டும் தான் எங்கள் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. இப்படி ஒன்று வைப்போம், அங்கே இருக்கவங்க பார்க்குறவங்க ஏதோ அங்கே ஏலியன்ஸ் படம் பார்க்குற மாதிரி. ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட கான்செப்ட் என்னன்னா, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து மெயின்லி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் தான், அதுதான் நடக்குது. ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வந்து அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வேற வேற்றுக்கிற நடக்கிற ஒரு விஷயம். என்னன்னா வந்து வேர்ல்ட்ல இருக்கிற ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து அவங்க பிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வரும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸும் வருவாங்க, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்க வந்து அந்தந்த கண்ட்ரிக்கான தேட்ரிக்கல் ரிலீஸுக்கு தான் அதை வாங்குறதுக்கான ஒரு இடமா தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆக்சுவலி இருக்குது. இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட பிஸ்னஸ், ஏன்னா அது வந்து சும்மா இல்லை. இப்போனா யாரும் வந்து பல கோடி ரூபா போட்டு வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்துட்டு ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறதுக்காக படமே பண்ணல. ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பண்ணுற படங்களுமே வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து தேட்டரில் ரிலீஸ், சில படங்கள்லாம் தேட்டரில் கலெக்ட் ஆகிறத விட வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போகும்போது ஒவ்வொரு ஏரியா, ஆனால் உலகம் ரொம்ப பெருசு, அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ரீஜனாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு சேட்டலைட்டு, அந்த ஊரில் இருக்கிற தேட்ரிக்கல் ஓடிடின்னு பிரித்து விட்டாங்கனாலே பயங்கரமான ஒரு பணம்லாம் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வந்து பார்க்குறோம்ல, இப்போ சில படங்கள்லாம் நம்ம பார்த்தா அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் தேட்டரில் பயங்கரமாக ஓடின படம் தான். ஸோ அது ஃபிலிம் ஃபெஸ்டிவலே வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் ஒரு தேட்ரிக்கல் பிஸ்னஸுக்காக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் நிறையா பேர் வந்து பார்ப்பாங்க. இப்போ ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கிடைக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ மெயினாக ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வருது ஒரு படம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பெர்லின் போனார். இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப்பிக்கே என்னவாக இருக்குன்னா, விச் ஃபிலிம் காட் த டிஸ்ட்ரிபியூட்டர். அதாவது ஸோ அங்கே இருக்கிற இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிற மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இப்போ இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தே வில் பை இட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன்னா தே வில் டிஸ்ட்ரிபியூட் இன் எனிவேர். இதெல்லாம் ஒரு அவென்யூ தான். ஓடிடின்றது ஒரு அவென்யூ, சேட்டலைட்ன்றது ஒரு அவென்யூ, பட் ஃபில்ம் இஸ் ஃபார் மென்ட் டு பி கம் இன் தியேட்டர்ஸ் தான். ஸோ அதனால் இது வந்து பெரிய தப்பெல்லாம் மிகப்பெரிய தவறு இஷ்டம் மாதிரிலாம் வந்து பேசாத, அதுக்கான இதே கிடையாது. திஸ் ஃபில்ம் ஹேஸ் டு கம் இன் தியேட்டர் அண்ட் it is come in theater, which is a good thing, and it is being received by audience. That's also a good thing. இல்ல அந்த விஷயம் தான் நாங்களும் ரொம்ப கான்சியஸா இதெல்லாம் வரும் தெரிஞ்சுதான் நம்ம கேட்டீங்கன்னா அவர் அடுத்த படம் பண்றது தியேட்டர்ல தான் பண்ணணும், தியேட்டர்ல தான் இதெல்லாம் பெபிள்ஸே சொன்னேன். நான் பெபிள்ஸே வந்து நான் சொன்னேன் நீங்க தியேட்டர்ல விட்டுருக்கணும் அப்படின்னு. ஏன்னா பெபிள்ஸும் வந்து நான் ஆக்சுவலா தெரியல, நாங்களாம் பார்க்கும்போது நாங்க பெரிய ஸ்கிரீன்ல தான் பாக்குறோம். நாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாக்குறது பெபிள்ஸும் அப்படிதான் பார்த்தது. என்னன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஹோல்சமான ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ப்ராப்ளி நம்ம ஊருக்கான அந்த பேசிங்ல இல்லைன்றது தான் நிறைய பேருக்கான ஒரு இது இருந்தது. பட் அகைன் அது திஸ் ஆர் ஆல் நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ். அது வந்து இதெல்லாம் வந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா அது தெரியல. அது நான் முன்னாடி சொன்ன பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி தான், முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா போறோம். இப்போ யூஸ்வலி 80s and 70s 60sலாம் வந்து ஒரு நீங்கள் ஃபிலிம் தியரிஸ் இதெல்லாம் படிச்சிங்கன்னா பெங்காலி ஃபிலிம்ஸ் வந்து they've always been in a parallel. இது ஒரு இது மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் இது அவங்களோட இது. மலையாளம் ஃபிலிம்ஸ் அவங்க டோட்டலாக வேற டான்ஜென்ட்ல அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இருக்காங்க. இந்தியில் வந்து there is a mainstream cinema and there is a parallel cinema. தெலுங்குல there is only mainstream cinema அந்த இது. பட் தமிழ்ல மட்டும்தான் மெயின் ஸ்ட்ரீமும் பேரலும் வந்து கோஎக்ஸிஸ்ட் ஆன ஒரே இண்டஸ்ட்ரி நம்மளுது. ஏன்னா we had film makers like ருத்ரையா who made அவல் அப்படிதான், அதுவும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு.
இட் வாஸ் ஆல்சோ ரிசீவ்ட் வெல். அப்பயும் பேக் தென் அதுவும் வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்தது. வீடு, சந்தியா ராகம், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து we've always been there. இது வந்து அதே மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் தான் இதுவும் நான் பார்க்குறேன். அதனால ஃபியூச்சர்லேயும் வந்து இந்த மாதிரி படங்கள் யாரையும் உங்களை வீட்டில் வந்து காலரை பிடிச்சிட்டு உள்ளே வந்து நீங்கள் படம் பார்த்தே ஆகணும்னு இழுத்துட்டு வரல. நீங்கள் ட்ரெய்லரை பார்க்குறீங்க, டீசர் பார்க்குறீங்க, அதுக்கு முன்னாடி இது ப்ரொமோஷனல் இது பார்க்குறீங்க, உங்களுக்கே ஜென்ரலாக ஒரு ஐடியா வந்துடும் இது படம் இப்படி தான் இருக்கும்னு. ஸோ யூ டேக் அ கால், அதுக்கப்புறம் போய் பாருங்க. அதுதான் எனக்கு. ஆனால் வந்து தியேட்டரில் தான் வரணுன்றது வந்து என்னோட. ஓகே, இப்போ கொஞ்சம் படத்துக்குள்ள ஃபேவரட் சீன்ஸ், ரொம்ப ஆச்சரியப்படுத்த சீன்ஸ் அப்படி பேசலாம். ஸோ உங்களோட ஒரு 2-3 ஃபேவரட் சீன்ஸ், ரொம்ப உங்களுக்கு ஒரு சூப்பராக ஃபீல் ஆன 2-3 சீன்ஸ். எனக்கு ஃபேவரட்னா அந்த சின்ன பொண்ணு வந்து காளையை இழுத்துட்டு போகிற சீன் தான். அதுதான் என்னோட ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஏன்னா அதில் சூரியன் என்னை யூஸ் பண்ணதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுவுமே பேசாமல் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா முன்னாடி போட்டு, அதுக்கப்புறம் நீ போய் இது பண்ணுறா அப்படின்னு அங்கே ஆளுங்களை தள்ளி விட்டு, அதுக்கப்புறம் போய் யார் இதுன்னு பார்த்துட்டு வாடா அப்படின்றப்போ எல்லாத்துலேயுமே அந்த ஆணாதிக்கம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அங்கேயே நின்றுட்டு எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பானே தவிர அவன் போய் எதுவும் சொல்ல மாட்டான். ஆர்டர் மட்டும்தான் நான் போடுவேன், எல்லாம் செஞ்சு கொடுத்துணும். ஆனால் அதை போய் பண்ணுறதுக்கான திராணி கிடையாது அப்படின்றது தான் வந்து அதில் கன்வே ஆச்சு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து இழுத்துட்டு போகும்போது ஆக்சுவலி தியேட்டரில் பயங்கரமான அப்ளாஸ் இருந்துச்சு அந்த ஷாட்டுக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் சீன். அதோட ஏதாவது ஹிடன் லேயர் நீங்கள் ஏதாவது வேற ஏதாவது நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ் இல்ல சார், நீங்க ஒளிஞ்சிட்டு இல்லைங்க, அது அவ்வளோதாங்க சீன். எனக்கு புரிஞ்சிச்சு, நீட்டாக புரிஞ்சிச்சு. அது ஒன்றும் ஹிட்டனா அதெல்லாம் இல்லை, நல்லா நீட்டாக புரிஞ்சிச்சு எனக்கு. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு எஸ்பெஷலி எனக்கு கிளைமேக்ஸ் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. இந்த பெர்ஸ்பெக்டிவாக அது மாறி வர்றதுன்றது எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. அப்புறம் எனக்கு கிரேசியாக ஒர்க் ஆனது வந்து அந்த ஆட்டோவை தூக்கிட்டு ஆன்னு கத்தி இது பண்ணுவாங்கல்ல. எனக்கு படத்துல இருந்து திடீர்னு வெளியே வந்து ஒரு கிரேசி, எனக்கு எங்கே ஒரு இடத்துல இதுதான் கிளைமேக்ஸ் ஷார்ட்டாக இருக்கும், ரிட்டர்ன் போகும்போது அதே இடத்துக்கு வருவாங்க, அந்த ஆட்டோவை மறுபடியும் தூக்கி ஆன்னு கத்தும் போது படம் முடியுன்ற மாதிரி எனக்கு அப்போ தோணிட்டு இருந்துச்சு. இதுதான் கிளைமேக்ஸில் வர அந்த ஷார்ட்ன்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. அது ஒரு மாதிரி கிரேசியான ஷார்ட்டாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஓவராலாக சொன்ன மாதிரி எவ்ரி திங் ஹேட் சம்திங். பட் எனக்கு அவர் சூரியோட கேரக்டர் ஓவராலாக அந்த வே ஹி பெர்ஃபார்ம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த வர்ற அந்த ஒரு எல்லாரையும் போட்டு அடிப்பார்ல, அடித்து அந்த சீனோட பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டிங்காக வந்து இந்த மாடு சீன் வந்தப்போ அவங்க அந்த மாடு லைட்டாக எப்படின்னு ஒன்றா மொத்தமாக பயப்படுறானுங்க. அந்த கான்ட்ராஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து அவர் எல்லாரையும் அடிக்கிறாரு, கண்ணு முன் தெரியாமல். அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாரையுமே போட்டு அடிச்சிட்ருக்காரு. பயங்கர ஒரு வீரனாக ஃபீல் பண்ணி அதை பண்ணியிருந்தாங்க. அதை வந்து கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி அந்த மாடு லைட்டாக எப்படின்னு அவருக்குமே ஒரு ஜெர்க் அடிக்கும். அப்புறம் சின்ன பொண்ணு வந்து அசால்ட்டாக அதை கூட்டு போகுதில்ல, அந்த ஒரு கான்ட்ராஸ்ட். லைக் வந்து ஒரு வீரனுங்கன்னு சொல்லிட்டு தர்றவனுங்க எங்கே வீரத்தை காட்டுறானுங்க ஆக்சுவலாக வந்து அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அது மாதிரி நிறையா அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவர் என்ன தான் பண்ணாலும் அடித்தாலும் பேசினாலும் அவங்க ஜஸ்ட் ஒரு லுக்கில் வே ஷி வாஸ் ஸோ ஸ்ட்ராங். ஏன்னா ஐ திங்க் திஸ் என்டையர் ஃபில்ம் இஸ் அபவுட் ஒரு விமனோட ஸ்ட்ரென்த்தை பற்றி தான் பேசுதுன்னு நினைக்கிறேன். லைக் வந்து எப்படி இந்த ஒட்டுமொத்த என்டையர் சொசைட்டி வந்து ஒரு பொண்ணை போட்டு அமுக்குறானுங்க. ஆக்சுவலி அப்படி தான் அந்த படமே இருக்குது. போட்டு ஆட்டோக்குள்ளே உட்கார வச்சு அப்படி கூட்டு போயிட்டுருக்காங்க. பட் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். ஈவன் அதை அடிக்கும் போதும் அவங்க பார்க்குற பார்வையிலே வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அது ஸோ என்டையராக அங்கே வேறு உமன் இருக்காங்க அங்கே. அந்த பொண்ணோட அம்மா, இவரோட அக்கா, உங்கள் அக்கா வந்து அந்த தம்பி எப்படி டீல் பண்ணுறாங்க, தம்பி கோவப்படும் போது அவரை பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அந்த மாதிரி நிறையா பெண்கள், அப்புறம் இந்த மாடு வளர்க்குற பொண்ணு, சின்ன பொண்ணு. ஸோ நிறையா வேரிட் விமனை காமிச்சிட்டு, பட் ஆனால் ஹவு ஸ்ட்ராங் தே ஆர் அப்படின்னா அந்த எஸ்பெஷலி திஸ் விமன் கேரக்டர் கடைசி வரைக்கும் அவள் ஸ்ட்ராங்காக ஒரு சிலியண்ட்டாக இருக்கிற விஷயம்லாம். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஓவராலாக. பிகாஸ் இட் ஸ்பீக்கிங் சம்திங் வெரி பிக். லைக் வந்து ஒரு 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 பெரிய இதில் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு 4 கேரக்டர்ஸ் வச்சு சொன்னது தான் வந்து யூ சி சம்திங் ஹைலைட் ஆஃப் திஸ் ரைட்டிங் அண்ட் வே எக்ஸிபிஷன். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஷார்ட்ஸ், அந்த ஆட்டோ ஷார்ட்டு, இப்போ அந்த 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த சரக்கா கை போயிட்டே இருப்பாங்க, வெளில போயிட்டு சரக்கு வாங்கிட்டு ஒரு கான்வர்சேஷன். அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பார்ப்போம் நம்ம
நம்ம ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு போயிட்டு இருந்தாலும் அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கும். சைடில் ஒரு சரக்கை வாங்கிடணும், ரைட்டாக ஒரு கட்டிங் போட்டு. ஆனால் அது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யார் கேட்டாலும் சொல்லுவானுங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டாஸ்மாக் எங்கண்ணா இருக்கு, அவன் திட்டினது கூட அவனுக்கு பெருசா இருக்காது. அவனுக்கு என்ன யாரை கேட்டாலும் சொல்லுவானுங்க, ஏன் அப்படி என்ன பிரச்சனை அவனுக்கு. அந்த ஒரு ஷார்ட்லயும் அந்த 2 பேர் அந்த அப்பாவோட பையனோட வாழ்க்கையை பத்தியும் ஆல்மோஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கிடைச்சது. இந்த மாதிரி இதான் அந்த குட்டி பொண்ணு அந்த மாடு எழுத்துட்டு போது அந்த பொண்ணோட கிளிம்ஸ், அவ லைஃப பத்தி ஒரு கிளிம்ஸ் நமக்கு தெரியுது. இதுதான் இந்த மாதிரியான மைக்ரோ லெவல் டீடைலிங் தான் நான் எனக்கு பிடிச்சது ரொம்ப. அவங்க வந்து பிசிக்கலி ஸ்ட்ராங்கா மட்டும் இல்லாம, ஏன்னா அவ்வளோ அடி அடிச்சதுக்கு அப்புறமும் அப்படியே தான் உட்காந்துருப்பாங்க. ஆல்சோ இவர் இவ்வளோ அடிச்சு முடிச்சுட்டு போய் சிகரெட்டை பற்ற வச்சு இதுவாக இருப்பாப்புல, மூச்சு வாங்கிட்டே இருக்கும். அந்த எமோஷ்னல் இதுக்குள்ளேருந்து வெளில வர முடியாது அவரால். ஆனால் அந்த பொண்ணு வந்து பின்னாடி அந்த பையனை திரும்பி பார்த்தப்போ டக்குன்னு ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், அந்த பையன் மாறிடும். அப்போ எவ்வளோ எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கிறான்றதையும் அதில் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சார் டக்குன்னு அப்போ யார் ஸ்ட்ராங்கு, அந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்குன்றதை ஈஸியாக நமக்கு கன்வே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. எனக்கு அவர் சொல்லும்போது டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு. அந்த அதே மாதிரி எனக்கு ஓவராலாகவே ஃபஸ்ட்டு பிகினிங் படத்தை, ஏன்னா நான் இந்த படம் ஃபெஸ்டிவல்லாம் போயிருக்குன்னு தெரியும், நான் ரிவ்யூ எதுவுமே பார்க்கல. படம் பார்க்கணுன்றதுக்காக வந்து இந்த படம் எதை பற்றின்னு கூட ட்ரெய்லர்லேயும் பெருசாக நீங்கள் எதுவும் கன்வே பண்ணல. ஸோ ரொம்ப கேஷுவலாக அவர் ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருந்தார். அது வந்து ஒரு பொண்ணு பேய் பிடிச்சிருக்கு, ஏன்னா ஊர் சைடில் அது ரொம்ப காமன் தான், பேய் பிடிச்சிருக்கும், நிஜமாவே பேய் பிடிச்சிருக்கும் அவங்க ஏதோ. ஸோ அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு பாயிண்ட் வரைக்கும். வந்து பித்து பிடிச்சமே உட்காந்துருக்காங்க, ஒரு மதுரீஸ்வரத்துக்காக கூட்டு போகிறாங்கன்னு. பட் வாட் தே மென்டஸ் அப்படின்றது அது இன்னொரு பையனை லவ் பண்ணுது, அதை தான் வந்து அவனுங்க வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூட்டு போய் மந்திரிச்சிட்டா சரியாயிரும்ன்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. அந்த விஷயம் வந்து ப்ளஸ் டெஃபினட்டாக வந்து இது ஊரில் நடக்கிறதான் எடுத்துகிட்டு போகிறார். இந்த மாதிரி விஷயம் தான், இது ரியாலிட்டியில் நடக்கிற விஷயம் தானே. ஸோ அது வந்து எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு வந்து ஒரு லவ் பண்ணுறதை வந்து ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்குன்ற மாதிரியும், அதை வந்து இவங்களால் ஒரு மந்திரத்தால் அதை எடுத்துட முடியும், எடுத்துகிட்டு அதை நார்மலாக போய் இன்னொருத்தனை கட்டிட்டு வாழுன்ற அந்த நம்பிக்கை, அந்த மூட நம்பிக்கை, என்ன நிறைய விஷயங்கள், பிலீஃபு, அப்புறமேட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த 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 ஒரு தாய் மாமா அந்த டைனமிக்ஸ், அந்த டைனமிக்ஸ், ஒரு மேல் சாவனிசம், கேஸ்ட் அப்ரேஷன், நிறைய விஷயம் பேசிட்டுருக்காரு. ஆனால் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பேசின மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நிறையா நம்ம போட்டு டேய் அப்படின்ற மாதிரி போட்டு திணிக்காமல் அப்படியே அது ஆன் த ஃப்ளோவில் வந்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்து இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வந்து வேறு ஒரு கேஸ்ட் பொண்ணையோ லவ் பண்ணி வீட்டில் வந்து அதுவுமே நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். இப்போ காதல் படம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒன்று நடக்கும்ல. ஸோ கிட்டத்தட்ட இந்த பொண்ணு வந்து அந்த காதல் படத்தில் வர்ற அந்த ஹீரோயின் வந்து இன்னொரு பையன் லவ் பண்ணாங்கன்னு சொல்லி கூட்டு போய் அடிப்பானுங்களே, அதை வந்து இவனுக்கு வேறு ஃபார்மில் பண்ணுறானுங்க. வேறு ஃபார்மில் அதை வந்து ரொம்ப சிம்பிளாக அதை கன்வே பண்ணியிருந்தாரு, விச் இஸ் சூப்பர். எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த வே அது ரொம்ப கேஷுவலாக அவர் கன்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை பற்றி அவர் பெருசாக பேசவே இல்லை. எல்லாருமே அப்படி தான் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வந்து சொல்லுவாங்க பேய் ஓட்டுறதான் போயிட்டுருக்கும். ஸோ ஒரு பாயிண்டில் தான் ஜஸ்ட் அவர் சொல்கிறார். அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த பாட்டை ஹம் பண்ணுவாங்களே. ஸோ அப்போ தான் அந்த பொண்ணோட ஆக்சுவல் ஓகே, அந்த பொண்ணுக்கு பேயெல்லாம் பிடிக்கல, அவள் வந்து ரொம்ப ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் ஹர் லவ் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவள் பேயெல்லாம் பிடிக்கல, அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, நீ என்ன வேணால் பண்ணுறா, என்ன வேணால் பண்ணுங்கடா, என்ன நான் வந்து நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. அது வந்து ஸோ அப்போ தான் அந்த பொண்ணை நான் நார்மலாக பார்த்தா அவள் பாடும்போது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா சூப்பராக எனக்கு வந்து ரொம்ப டச் ஆச்சு. ஐ திங்க் அந்த சார் வந்து இந்த ஆட்டோ நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு ஸ்டாட்டிக்கான ஃப்ரேம் ஒன்று கொஞ்ச நேரம் பாஸ் ஆகிருக்கும். அப்புறம் இன்னொரு ஃபேமிலி வந்து கார் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த கார் நம்பர் வந்து TN14 இருக்கும். எல்லா ஊர்லேயும் இதே வேலையாக தான் திடுறீங்களாடா, எல்லாருமே வந்து அங்கேருந்தெல்லாம் வந்து இது பண்ணுறீங்களா, அது அப்படி ஒரு தெரிஞ்சு அந்த நேரத்தில் அந்த போர்டோட அதான் இந்த மாதிரி படங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாத்துக்குமே ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்களோட யாராவது கார் ஆடதான் இருந்திருக்கும். இல்ல எங்களுக்கே ஒரு நீங்க வந்து வெறுமனே ஆட்டோல மட்டும் இங்க வந்துட்டு போறாங்க, கார்லயும் வந்து அப்படி சார் சொன்னாரு. நான் வந்து இப்படி நான் குட் ஆர்டி ஆபீஸ் ஃபோன் பண்ணி அட்ரஸ் இல்ல சார், ப்ரீ ரிலீஸ்ல நான் கேட்டேன் சார், ஏதாவது நீங்க ஒரு ஷார்ட் சும்மா வைப்பீங்களா, இல்லனா வந்து கடந்து ஓகே ஒரு ஃபில்லரா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல அதுலயே ஏதாவது அர்த்தம் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டேன்.
அந்த மாதிரி நான் ஒரு ஷாட் கூட யூஸ் பண்ண மாட்டேன், கடந்தே போக முடியாதுனாரு. ஓகே நான் கடக்க மாட்டேன் சார், அதையும் நான் பாத்துறேன் சார். எல்லாமே மீனிங்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னேன். கரெக்ட் சார், அதான் சார் நானும் கரெக்டா தான் சார் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை இந்த இல்லை. இது பழைய இந்த படம் ஆமா ஆமா, காரு வந்து வேற எங்க இருந்து வந்து, ஏன்னா இவங்கள மட்டும் வர்றாங்க, ஏதோ வில்லேஜ்ல இருக்க மட்டும் இதை பண்றாங்க அப்படின்னு இல்லாம ஆக்சுவலா நடக்கிற இடத்துக்கு போனா ஒரு அங்க ஒரு பெரிய வியாபாரமே உருவாயிருக்கும். அங்கே அவர் அதை பண்ணிட்டு இருக்காருன்னு கடைக்கண்ணி வந்திருக்கும், அது வந்திருக்கும், இது வந்திருக்கும். அங்கே போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா டப்புன்னு ஒரு தேங்காய் எலுமிச்சம்பழம் அது இதுன்னு போட்டு வந்து வர்றவங்ககிட்ட முதல்ல கையில் கொடுத்துருவாங்க, சாமியார் வந்து இது பண்ணுவார் அப்படின்ட்டு. இப்போ அங்கே அதெல்லாம் இருக்குல்ல, அதான் நம்ம ரொம்ப மினிமலாக அதை வந்து காட்டிருக்கோம். அது ஒரு ஃபாலோ ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதில் இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டேன். சின்னதாக ப்ராசஸை மாற்றினாலும் இங்கே கடைகள் டெவலப் ஆகிட்டு. அண்ட் இப்போ நீங்க படம் பார்த்துட்டு இப்போ நிறைய சார் நீங்க சொன்னீங்களா சார் இது செக் பண்ணிக்கிட்டேன் கொஸ்டின் அப்படின்னு, அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க சொல்லுங்க சார், என்னென்ன கேட்டாங்க நீங்க சொல்லுங்க சார். ஒருத்தவங்களும் ஒரு விஷயம் சொல்லி இது நல்லா இருக்கு இல்லை இது இந்த ஒரு விஷயம் எப்படி பண்ணீங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்களா சார்? அதை பத்தி இல்லை ஓரளவே அதான் அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு இது நான் இங்கே நம்ம தமிழ் ஆடியன்ஸோட சேர்ந்து தேட்டரில் பார்க்குறதே எனக்கு ஒரு பெரிய இதாக தான் இருக்குன்ற மாதிரி. அது எல்லாருமே ஃபோன் பண்ணி பேசின விஷயங்கள் தான். இன்னைக்கு ப்ரிவியூ பார்த்துட்டு நைட் ஒரு 2:45 இருக்கும்ல தலைவா நீங்க கூட்டு பேசிட்டு இருந்தாரு. ஃபோன் பேசி அவர் மிஸ்கின் சார் ஆஃபீஸ்ல இருக்கேன் நான் கட் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணிட்டு போயிட்டாப்ல. ஐயா திரும்ப காலையில கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணோம். அது சொல்றேன் ரொம்ப நேரம் பேசணும் இல்லை, எனக்கு பயங்கரமா அது அஃபெக்ட் ஆச்சு. படமா எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆச்சு, அதனால நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்போ இந்த ஷாட் எதுக்காக வச்சிருப்பாங்க, இது எதுக்காக அப்படின்றது அந்த ஷாட்டு புரியலைனாலும் கதையாக எனக்கு புரியுதில்ல. ஸோ எனக்கு இந்த இப்படி ஒன்று இதுக்கு காமிக்கிறாங்க, இது என்னன்னே தெரியலையே, இப்போ அடுத்து கதையில் ஏதோ முக்கியமான மேட்டராக இருக்குமோன்ற அளவுக்கு அந்த கதையில் எதுவும் இல்லை அந்த படத்தில். உங்களுக்கு சிம்பிளாக பார்க்கும்போது படம் புரியுதுன்றதான் இருக்குல்ல. இப்போ அந்த ஷாட்டை நம்மளா ஒன்று யோசிச்சு ஓகே இந்த ஷாட் எதுக்காக வச்சுருப்பாங்களோ அப்படின்றப்போ நமக்கு எனக்கு இந்த மாதிரி கேள்விகள் எதுவுமே வரல. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆர்ட் ஃபிலிமாக பார்த்து எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால எனக்கு என்னென்ன ஃபீல் ஆச்சு நமக்கு இப்போ நான் சொன்னேன்ல சட்டிலாக அந்த பொண்ணு சிரிக்கும் போது எனக்கு அவள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்றது எனக்கு புரிஞ்சு. இதெல்லாமே அந்த பொண்ணுக்கு தான் ஷார்ட் இருக்குது, அந்த பையனுக்கு தான் ஷார்ட் இருக்குது அப்படின்றப்போ நமக்கு சிம்பிளாக அது புரிஞ்சது இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் அவர்கிட்ட நைட் ஃபுல்லாக பேசினேன். ஆனால் சார் என்ன சொன்னார்னா இதோட இந்த படத்தில் நான் பண்ண நினச்சது எல்லாருமே அவங்கவுங்க இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அங்கே போய் அவங்களோட வேல்டு இருக்குல்ல அதை போய் ஒரிஜினலாக பதிவு பண்ணிட்டு வந்துருக்கும். அதுக்குள்ளே இவ்வளோ இருக்குன்ற விஷயங்கள் அது சாதனம் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இதாக தான் இருக்கும். கிளைமேக்ஸ் பெரிய டிஸ்கஷன் உண்டுபடுத்தணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் டிபேட்லாம் வரும்ன்ற ரொம்ப கான்சியஸாக பண்ணுது படம். ஓவராலாக இது ஒரு ஃபிலிம் மேக்கராக நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அதுக்குள்ளே இப்படி சின்ன சின்ன வைக்கணும், அதை எல்லாருக்கும் போய் இது பண்ணணுன்றது. இந்த படம் சிம்பிளாக கன்வே ஆனாலே இப்போ திரும்பி எப்படி வருமானா இந்த படத்தை ரொம்ப நுட்பமாக பார்க்கணும் அப்படின்றதே ஒரு சிம்பிள் ஸ்டோரி வித் சிம்பிள் கேரக்டர்ஸ். அது மாதிரி தான் எனக்கு நான் இந்த படத்தை பற்றி அவர்கிட்ட இப்போ சொல்லும் போதும் சரி இது பண்ணும்போதும் சரி நான் அவர் எழுத்துல அந்த ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் படத்தில் நடத்தி கூட்டு போனார், இதில் ஆட்டோவில் கூட்டு போகிறாரு, அவ்வளோதான் டிஃபரன்ஸு. அதில் 2 பேர் அப்பா பையன், இதில் ஒரு குடும்பமே வரானுங்க. ஆனால் அதுக்குள்ளே கதைகள் அவர் சொல்கிற கதைகள் எனக்கு பிடிச்சிருக்கு. அது ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ஸ்டோரி தான். அதுதான் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட படம் பார்த்துட்டு நான் கேட்டது ஏன் அந்த கிளைமேக்ஸ் நீங்கள் காமிச்சிருக்கலாம்ல, ஏன்னா பிகாஸ் அதுதான் இப்போ ஒரு பெரிய அது ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஒரு பெரிய தைரியம் வேணும். ஓகே அப்படி வச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான். அவர் ஒரு டப்பிங்கில் வாய்ஸில் ஏதோ ஒன்று போட்டிருக்கலாம், ஏதோ ஒரு ஷார்ட் காமிச்சா அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கலாம். நான் சொன்னேன் அது இப்போ ஓகே ஃபெஸ்டிவலுக்கு ஓகே, பட் இங்கே கூட பண்ணியிருக்கலாம் மேபி. ஏன்னா அதுதான் எல்லாருமே பெருசாக நிறைய பேருக்கு அது டிசப்பாயிண்டிங்காக இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு டாக் வந்துச்சு இல்லையா. பட் ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் அது மேபி அதை பண்ணியிருக்கலான்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு ஒரு 2 நல்ல விஷயம் அந்த மாதிரி பண்ணாமல். இப்போ ஏன்னா பேசிக்கலி இந்த படம் இதுதான் அவர் எடுக்க நினச்ச படம் இதுதான். அந்த படத்தை இப்படி ஓப்பன் எண்டில் விடணும்னு தான் இருக்காரு. ஸோ அதுதான் நான் அது ஃபெஸ்டிவல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், என்னோட ஊர் ஆடியன்ஸுக்கும் அதை தான் நான் காட்ட விரும்புகிறேன். நான் தே வில் ஆல்சோ அக்ரி டு இட் அண்ட் வாட்ச் அப்படின்றது அந்த ஆடியன்ஸ் மேலே வர வச்ச நம்பிக்கையும் ரொம்ப ஒரு சூப்பர் மேட்ரு. அவர் இன்னொன்று என்ன சொன்னார்னா, ஒருவேளை நான் அதை காமிச்சிட்டேன்னா அந்த கேரக்டரை ரொம்ப நல்லவன் ஆக்கிரும், பட் ஆனால் இன்னும் நல்லவனாக ஆகலை அப்படின்னு தான் சொன்னார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது என்னில் இன்கேஸ் அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு அவன் இப்போ படம் பார்க்காதவங்கனால அதை ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது. இன்கேஸ் அவர் வேணான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டு போயிருந்தாருன்னா நம்ம நல்லவனாக பார்த்துருவோம், ஓகே சூரிய நல்லவனாக மாறிட்டார் கடைசியாக அப்படின்றது. ஆனால் அது கிடையாது. அந்த கேரக்டர் இட்ஸ் நாட், அது அவங்களுக்குள்ளே இன்னும் அந்த பிரச்சனை இருக்குது. ஹி இஸ் ஸ்டில் அ மேல் சாவனிஸ்ட். ஆனால் என்ன
அவன் அது வரைக்கும் வேற ஒன்று யோசிச்சுட்டு இருந்தான். எங்கேயோ வந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணுறான்றதை யோசிச்சுட்டு இருந்தான். பட் இங்கே வந்து பார்த்தா இன்னொரு ஏன்னா இவன் என்னடா பண்ணிருக்கான்ற மாதிரி தான் யோசிக்கிறான். அந்த அளவுக்கு தான் அவன் தாட் போகுது. ஒரு கன்ஃபியூஷனான ஒரு 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 ப்ராசஸ்க்குள்ளே போய் ஒரு அடுத்த இடத்த போய் அடைவாங்கல்ல, அதை நம்ம காட்டிட்டா அதான் அது ஒரு சொல்யூஷன் ஆயிரும். ஓகே, ரொம்ப நம்ம சூப்பர்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவோம். அது ஒரு பெரிய டிஸ்கஷனாக வராதுன்னு அவர் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 2 நாள் கால் சீட்டு கேட்டு தான் ப்ரொடக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சூரியன் என்ன கால் சீட்டு கொடுத்துருப்பாரு. பண்றது ரொம்ப ஈஸி. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸி. ஷார்ட்டே போடாம அந்த கார்டு ஒன்று போட்டார்ல, கார்டு ஆக்சுவலி ஃபெஸ்டிவல் இருந்திருக்காரு. இல்ல அப்படியே விட்டுருக்கலாம். பட் அவர் கார்டே வந்து ஒரு அடிஷனலாக ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. இங்க வந்து நம்ம சொல்லுவோம்னா அந்த இடத்துல வந்து முடிஞ்சு படத்தோட டைரக்டர் கார்டு வந்தாலே இட் மீன்ஸ் யூ டேக் த டிசிஷன்ற மாதிரி தான் அந்த கார்டு ஒன்று போட்டிருக்காரு. அதுலேயே வந்து அவர் இன்னொரு சூரியோட வாய்ஸில் ஒன்றுமே இல்லை, அந்த வாய்ஸில் அவர் சொல்யூஷனை வேணாம் ஏன் போகலாம் ஏன்னு சொல்லியிருந்தாலே முடிஞ்சு. அந்த சொல்யூஷன் தான் அது. அந்த கூட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு. பட் அதை பண்ணல. அதுதான் வந்து ட்ரூ டு தட் ஃபில்ம். அது ஃபில்ம் மேக்கர் இஸ் வெரி ட்ரூ டு தட் ஃபில்ம். அண்ட் அதை அப்படியே ஆடியன்ஸ் காட்டுறது தான் கரெக்ட். இல்லைன்னா வந்து அது வந்து ஆடியன்ஸ் ஓகே, ஏன்னா there is no difference between ஆடியன்ஸில். இப்போ வந்து ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் பார்க்குறவங்கலாம் வந்து பயங்கர சயின்டிஸ்ட்லாம் வந்து பார்க்கல. அவங்களாம் அங்கேயே அந்த ஊரில் நார்மல் ஆடியன்ஸ் தான் அவனுங்க. நம்ம ஊர் ஆடியன்ஸ். ஸோ 2 பேரோட இதையுமே அவர் வந்து சமமாக வச்சு பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அது 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 வந்து எல்லாரோட, ஏன்னா யாரோட இன்டெலிஜென்ஸ் இங்கே குறைச்சி எடை போட முடியாதுல்ல. இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து இப்போ எங்கள் அப்பா கூட மற்ற எல்லாம் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு தான் படம் பிடிச்சது, அவங்களுமே இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது யாரையும். ஓகே, உங்களுக்கு வந்து இதை சொன்னால் தான் புரியும், உங்களுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணால் தான் புரியும், உங்களுக்கு இந்த இடத்துல மியூசிக் போட்டால் தான் புரியும், சாங் போட்டால் தான் புரியும். அது வந்து நம்மளாம் நினச்சிக்கிறது. நம்மளாம் வந்து நினச்சிட்டு இருக்க மாதிரி இப்படி பண்ணால் தான் ஆடியன்ஸ் புரியுன்றது இல்லை. பட் ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ கிவிங் தெம் ஒரு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டே வரல இல்லை. இந்த மாதிரி ஒரு ஓப்பன் எண்டோட முடிக்கிற மாதிரி. இப்போ நம்ம சொன்ன மற்ற படங்கள் எல்லாமே கூட ஒரு எண்டு இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக ஐ மீன் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்த படத்தில் அவ்வளோ அப்ரப்டாக என் பண்ணதுன்றது நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் வெரி குட். இவங்க லைக் he said அந்த வந்து இந்த மாதிரி படங்கள் வரதான் நம்ம வந்து இவங்க இந்த படம் தான் பார்ப்பாங்க. ஃபிலிம் மேக்கராகவே நம்ம அதை மாதிரி நம்ம யோசிக்க கூடாது, இது பண்ணக்கூடாது. யாரையும் நம்ம பிராண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு தின் லைன் தானே சார். சிலப்போ சொல்றாங்களே சார், இது வந்து வெகுஜன மக்கள் இல்லைன்னா இது வந்து ஜனரஞ்சகமான படம் கிடையாது, இது எல்லாரும் போய் டச் பண்ணாது. இந்த படம் இல்லை சார், ஜென்ரலாக சொல்றேன். ஒரு படம் அப்படின்னும் போது அது எப்படி அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? டச் பண்ண தேவையில்லை. ஓகே, அதுதான் ஒரு பாயிண்ட். அது வந்து அவங்க இது வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ண கூடாதுன்றதுதான் என்னோட இது. இப்போ ரீசெண்டா வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அதுதான், இந்த படம் இங்க தான் ரிலீஸ் ஆயிருக்கணும், இவங்க வந்தது தப்புன்றது. நான் அதுதான் சொல்றேன், நம்ம வந்து ஆடியன்ஸோட அறிவு நம்மளே மட்டம் தட்டுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இவங்களுக்கு இது காமிச்சாதான் அவங்களுக்கு இது பண்ணி நம்ம ஒரு இது படம் எடுத்திருக்கோம். அது வந்து இது எல்லாருக்கும் பார்க்குறோம், பிடிக்கிறோம். அந்த ப்ரோமோஸ், அந்த ட்ரெய்லர் பார்க்குறவங்க, டீசர் பார்க்குறவங்க வந்து பார்க்க தான் போகிறாங்க. பட் நம்மளே வந்து இது வந்து இவங்களுக்கு தான் இந்த படம், இவங்களுக்கு இந்த படம் போய் சேராது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை, இந்த படம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பேசக்கூடாது. நம்ம அது மாதிரி சொல்லவும் கூடாது, அது மாதிரி யோசிக்கவும் கூடாது. எனக்கு அதுதான் பாயிண்ட். அதனால தான் வந்து இது இங்கே தான் ரிலீஸ் ஆகணும், இது அங்கே தான் இதாகணுன்றதுல எனக்கு இது இல்லை. அவ்வளோதான். எனக்கு வந்து மற்றபடி எனக்கு வந்து அது ஃபிலிம் இட் இஸ் த மோஸ்ட் சிம்பிள் ஃபிலிம். ரொம்ப சிம்பிளான ஒரு கதையை ரொம்ப சிம்பிளா சொல்றது தான் அது ஒரு ஜேர்னி. அது ஒரு எஃபெக்டிவா சொல்றது தான் அந்த பாயிண்ட். நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு படத்துல. நான் இவரு சொல்லனா அந்த இது நான் சொல்லியிருப்பேன், உங்க வைன் ஷாப் தேடிட்டு போகும், வைன் ஷாப் எங்க இருக்கு கேட்கும் போதெல்லாம் அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு மூமெண்ட். எனக்கு வந்து அந்த ஆட்டோ டிரைவர் சார் அவ்வளவு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 நாள் வந்து விரதம் இருந்து இது பண்ணி அத்துட்டாங்க இருப்பாரு. இந்த இதுல வந்து நான் அந்த இது சீமியாட்டிக் சிம்பாலிசம்லாம் பயங்கரமா இது வந்து கிராக் பண்ணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே அவர் தெரிஞ்சு அது ரொம்ப இதா வச்சிருப்பாரு. இந்த ஃபாசிலோட அப்பா ஃபாசில் சார் வந்து அந்த இந்த படம் எடுத்தாரு முன்னாடி, இங்க நதியா அண்ட் இவங்க பத்மினி நடிச்சிருப்பாங்க. அது வந்து பூவே பூச்சுடா, அது மலையாளம் வெர்ஷன் இருந்தது. மலையாளம் வெர்ஷன்ல வந்து ஒரு எனக்கு வந்து எங்க ஹெச்ஓடி சொன்ன ஒரு விஷயம் பேசிக்லி என்னன்னா, அந்த ஒரு பாட்டுல வந்து அவங்க நதியா நடிச்சாங்களா யாரும் தெரியல, அங்க நடிச்ச ஒரு ஓல்டு ஆக்டரும் அவங்களும் நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு மரத்து கீழே ஒரு ஷார்ட், ஒரு சாங். அந்த சாங்ல வந்து அந்த மரம் வந்து இலைகள்லாம் அப்படியே கீழே விழுந்திருக்கு ஷார்ட்ல. ஸோ இது வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபாசில் சார் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, சார் நீங்க சிம்பாலிக்கா வந்து அவங்க வயசானவங்க கிட்ட இருந்து ஜென்ரேஷன் மாறுது, அதனால அப்படியே இலைய கீழே, ஐயோ நாங்க ஷார்ட் வச்சு அடிச்ச அப்படியே இலக்கி அவ்வளவுதான். சில இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அங்க போகும்போது கேப்சர், அந்த மொமெண்ட்ல அது கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். அது ரொம்ப போட்டு அனலைஸ் பண்றதுக்கும் ஒன்றும் இல்லை. ஒரு சிம்பிளா ஒரு கதை அவர் சொல்லியிருக்காரு, இங்க இருந்து ஆரம்பிக்குது, இங்க வந்து முடியுது,
அதுதான் எனக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபிலிம் மேக்கிங்கை நான் பார்க்குறேன். நம்ம மக்களுக்குமே கடைசி வரைக்கும் நான் கதை சொல்லக்கூடாதுன்றக்காக எதுவுமே பண்ணல. நீங்கள் அந்த சாமியார் இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் அவ தங்கச்சி கேரக்டர் போய் உட்காந்துருக்கும் போது பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு கேட்பா, நீங்க என்ன சொல்லியாக்கா வந்திருக்கீங்க, இந்த இவ தான் நான் என் அண்ணன் கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா, அவள் காலேஜ் போன இடத்துல எவனையும் லவ் பண்ணிட்டு அவன் தான் அவன் நிற்கிறா, அவன் ஏதோ செஞ்சு வச்சிருப்பான் போலக்கன்னு கதையை கடைசி வரையும் சொல்லிட்டே தான் இருக்கும். எதையுமே மறைச்சு வைக்கல. அதான் நான் சொல்லுவேன், இது வந்து இந்த இந்த கிராஃப்ட் இந்த லாங்குவேஜ் வேணா இதான் கதை, அதில் பழசு கதை, இவங்க டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்க கதை. அதனால எனக்கு அப்படி ஒரு நோக்கமே கிடையாது. இப்படி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் எங்களுக்கு மொத்தமாகவே இது. எங்களுக்கு வந்து உண்மைக்கே இங்கே வச்ச பிறகு இப்படி ஒரு டிபேட் வர்றது இது வர்றது எனக்கு எல்லாரும் சேர்ந்து இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொன்னதுமே அதுதான், இப்படி ஒரு படம் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் சேர்ந்து பாராட்டினேன். அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் எங்களுக்குமே எல்லாருக்குமே அப்படி தோணுது. சூரியனுக்கும் சரி இப்போ எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். நம்மளை வந்து ஒரு மாதிரி பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இப்போ எனக்கு இவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க வைப்பாங்க. எனக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து நிறையா இது வரும். இப்போ வந்து ஒருத்தர் கார்டனுக்கு ஹிட்டு கொடுத்துட்டு திரும்பி இங்கே வந்து இது பண்ணும்போது முழு நோக்கமும் எஸ்கேனுக்கும் சரி சூரியனுக்கும் சரி இது எப்படியாவது கொண்டு வந்து வைப்போம், என்னவாயிர போகுது அப்படின்னு பார்க்கறது மட்டும்தான். இது மூலிமா வந்து அந்த படத்தோட ஹிட்டை வச்சு இந்த ஆடியன்ஸ் வருவாங்க, இது மூலியமா மணியை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதே கிடையாது. சூரி சார் ஆக்சுவலி வந்துட்டு நான் ஜிகர்தண்டா XXXல மெயின் வில்லன் அந்த ஷெட்டானின்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அவர் ஆடிஷன் பண்ணேன் நான். சூரி சார் ஆடிஷன் பண்ணி பயங்கரமாக வந்துச்சு அது. ஸோ அப்போ வந்து டேட்டு வந்து பேசும்போது அவர் அப்போ தான் சொன்னார், இது மாதிரி அதை வினோத் தம்பி படத்தோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஹி வாஸ் வெரி பேஷனேட் ஃபார் திஸ். அவர் என்ன சொன்னார், அதுக்காக தான் அவர் இது பண்ணல, இல்லைன்னா அவர் XXXல ஒரு வில்லனாக பண்ணுற மாதிரி தான் ஒரு பிளான் வச்சுருந்தோம் அந்த இதில். பட் ஆனால் அவர் வந்து இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க, அதனால அந்த டேட்டு கிளாஷ் ஆகுதுன்றனால தான் போய் பண்ணார். ஸோ ஐ டோன்ட் திங்க் அவர் ரொம்ப ஆர்வமாக வந்து பயங்கர ஆர்வமாக இப்போ வரைக்கும் நான் எனக்கு வந்து இது பண்ணிட்டு, ஏன்னா அதுவுமே நிகழ்ந்ததை தான் நான் பெருசாக பார்க்குறேன். வந்து இப்போ நான் போய் வந்து ஒருத்தவங்கள வந்து நீ இந்த ஒரு இது மட்டும் பண்ணுங்க, அதுவும் இல்லாமல் அவர் வந்து கிரேவ் பண்ணிட்டு அவருக்கு தெரியும்ல, அவர் அந்த ஊருக்காரு, அவருக்கு லைஃப் இந்த கதாபாத்திரத்தை சொல்லும் போதே இது உள்ள டைனாமிக்லாம் அவருக்கு தெரிஞ்சிடும். அதையும் மீறி வந்து ஒருத்தர் பண்ணி இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறதுல இப்போ அவ்வளோ ஒரிஜினலாக நம்பியிருந்தா தான் அவர் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியும். அவர் வந்து அன்லேர்ன் பண்ணார், கிட்டத்தட்ட 27 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு அன்லேர்ன் பண்ணிட்டு அந்த ஊர் இங்கே சென்னைக்கு வரல, எதுவுமே பண்ணலனாலும் ஊரில் இருந்தால் என்ன வந்துருப்பாரோ அதை அப்படியே இறங்கி அப்படியே அந்த மொத்த இதாகவும் உள்ள இறக்கிட்டு ஒன்று பண்ணார்ல, அது அவர் பயங்கர ஹாப்பி நினைக்கிறார். அவர் ரொம்ப போல்டா சொல்றாரு. இது வழியா நான் என்ன சொல்லிக்கிறாருன்னா, சூரியன் அவரே வந்து என்ன சொல்றாரு, நானே எனக்கு வந்து பாண்டின்ற கதாபாத்திரம் எனக்கு இன்னொரு வாட்டி கிடைக்குமா, அதை பர்ஃபார்ம் ஏதாவது வந்து ஒரு விஷயத்த வந்து எனக்கு கொடுத்துருக்குல்ல, அது எனக்கு அதான் அது இதை வந்து தேட்டர் கொண்டாந்ததுக்கு முழுக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கணும், அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து இப்படி பண்ணுவோன்ட்டு. அதுதான் இப்போ வந்து எங்களுக்கு நடந்திருக்கு. எங்களுக்கு சில விஷயங்கள் இப்படி வரலாம் வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டிபேட் வர்றது தானே. ஒரு படம் வந்து இது கூட செய்யலாம், அப்புறம் எதுக்கு அதை எடுத்துக்கிட்டு இப்போ யாரும் வந்து இது இந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்றவங்க யாரும் குறை சொல்லலாம். அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்து அவங்கள வந்து நம்ம குறை சொல்லலாம். அவங்கள வந்து இப்படின்றது இது கண்டிப்பா டிவைடடான ஒரு ஒப்பீனியன் வரும்ன்றது வந்து அவருக்கும் இருந்தது, எல்லாருக்கும், சிவகார்த்திகேயனுக்கும் சூரிக்கு எல்லாருக்கும் இருந்த ஒரு இதுதான். இது டிவைடடான ஒப்பீனியன் வரும்ன்றது. அது மீறி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ற ஒரு இதுக்காக தான். ஸோ எனக்கு வந்து இன்னொன்று இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து எனக்கு நம்ம சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக பார்க்குறேன். ஏன்னா இதோட சக்ஸஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரைட்டிங் ஸ்டைலே மாறலாம். இது வந்து ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலே இங்க மாறும். ஒரு லிபரேஷன். ஆமா, ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு வந்து அந்த இதெல்லாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இங்க வரணும். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் அதுக்கு மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு மெயினாக உங்களெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது நம்ம இன்சைட் பண்ணி பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு இந்த படத்தை குறித்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கோம். நான் நாளைக்கு இது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து யாராவது அப்போ வந்து எடுத்து பார்த்தாங்கன்னா ரொம்ப என்ன இந்த படத்து மேலே இவ்வளோ என்ன நெகட்டிவ் தான் ப்ரொஜெக்ட் ஆகுது, பாசிட்டிவ் அவ்வளோ நடந்திருக்கு நம்ம எல்லாரும் பேசிக்கிட்ட மாதிரி. அது இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த படம் குறித்து ஏதாவது ஒன்று நடக்கும்போது இன்னும் இவ்வளோ வந்துருச்சு அப்படின்ற பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹோப் போயிருமோ அப்படின்னா தான் இந்த படத்து மேலே உங்கள் விருப்பம் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பண்ணுது. ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு வரவங்க லாஸ்ட்டாக இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அப்போ இருக்க ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவ்வளோ விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்கன்றது ஒரு ஹோப் போட முடியும்னு நினச்சி தான் இதை இன்சைட் பண்ணது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, உண்மைக்கே ரொம்ப நன்றி. நாட்டுக்கு சொல்ல ரொம்ப அண்ட் எப்பவும் போல் உங்களோட படைப்புக்கும் நாங்கள் காத்திருப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you. Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. The Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series. Buy now. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. BTech Aerospace.